தம்பி நீ தம்பியா? என் வயசு என்ன தெரியுமா? என்ன வயசு? 49 முடிஞ்ச 50. அவ்வளவு ஆகுது. ஆளு நசுங்கி இருக்கீங்களே. கத்தாத. நான் யாரு? திருட. உங்க ஐயால திருடர். எங்க சொல்லு? திருடர். டர்ரையா ரொம்ப அழுத்துற? ரொம்ப டர்ரா இருக்குங்க. டர்ரா இருக்குல்ல? ஏய், ஏன் பேசிட்டு இருக்கும்போது சேர நகத்துற? சேர்லங்க, அது என்னோட ஏறு. ஏற? அதான் கேரா இருக்குது. எருமை எருமை. டீசெண்டா டீல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன வேலை பாக்குற? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? பயத்துல ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகுதுங்க. ஆமா, ரொம்ப நேரமா வேற பக்கமே பார்த்து பேசுறீங்களே, கண்ணுல என்ன ப்ராப்ளம்? அதுவும் கண்ணோட ப்ராப்ளம். பேச்ச மாத்தாத. வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கு? இங்க வாங்கல. ஒண்ணுமே இல்லங்க. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லாத உனக்கு எதுக்குடா வீடு வாசல? ரோட்ல போய் படுக்க வேண்டியதானே? தேவையான எனக்கு இந்த ரிஸ்க். மேல 4 பேர் வர்க் பண்றா. அவனுக்கு எவன்டா சம்பளம் கொடுப்பா? ஏன் கை காசு போட்டு கொடுக்க முடியும்? சொல்ற டுமாங்கு. ஏன்டா சிரிக்கிற? குழந்தை அடிச்ச மாதிரியே இருந்துச்சு. கடுகு சிறுசா இருக்குன்னு பாக்குறியா? காரம் ரொம்ப கடுசா இருக்குமடா. இப்ப பார். ஏன்டா மறுபடியும் சிரிக்கிற? இப்ப டோட்டலா மசாஜ் பண்ண மாதிரியே இருந்துச்சுங்க. உன்னை கொல்லாம நான் பிடிக்கலங்க. நீ பிடிக்கலையா? தூக்கிட மேல. ஏயா வண்டி நிறுத்திட்ட? மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. இன்னைக்கு என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. கதவத்துற. டேய் கதவத்துறடாங்க. ஐய் கோயந்தசாமி. ஐயோ. ஏய் கிழவி. எங்க அந்த கிழவன்? யாரு? அதான் உன் புருஷன் எங்க? பகலெல்லாம் உள்ஜரம்பா, படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி என்னடா உனக்கு? என்னப்பா அது? அப்பாப்பா. அப்பனா? இவனா? நீ சாராயம் குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடுராத்திரி என்னை அடிச்சு எழுப்பி வேலை வாங்கியிருப்ப. இப்ப என்னையா உனக்கு 7 மணிக்கே தூக்கம் கேக்குது? கொய்யா கண்ணு எலும்பு தோலுமா இருக்காரு, பொட்டுன்னு போயிடுவாரு. ராசா, அம்மா பூவும் பொட்டுமா இருக்க வேண்டாமா? மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. சின்ன வயசுல நீ என்ன படுத்துற கொடுமை ஞாபகம் இருக்கா உனக்கு? கொடுமையா? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல இல்ல, நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அடி பாவி, பெத்த பிள்ளைய பள்ளியிடத்துக்கு போடா பள்ளியிடத்துக்கு போடான்னு அடிக்கிற தாயை பார்த்திருக்கேன். ஆனா பள்ளியிடத்துக்கு போகாதடா, வேலைக்கு போடா வேலைக்கு போடான்னு கொடுமைப்படுத்துற தாயை இங்கதான் பாக்குறேன். இந்த மங்கையர்க்கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலற. ஏய் கிழவா, என்ன போசா? வசந்த மாளிகை சிவாஜி நினைப்பு? என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லப்பா. அப்புறம் என்னமா அலம்புற? கட்டி பிடிச்சாப்ல விட்டுருவோமா? இதான் எனக்கு ரொம்ப வசதி. பாக்குறியா? ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா நீங்க? இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. பாருங்க, கொக்கரக்கோ ரூபத்தில் கந்தசாமி. என்னடா அது? சேவல் ரூபத்துல கடவுள் கந்தசாமி வராராம். ஆனா அவருடைய ஒரிஜினல் முகத்தை இதுவரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. அதுக்கு நீங்க மட்டும் சேவல் கெட்டப்ப போட்டு கோவில் செவரேறி உள்ள குதிச்சு
விடிய விடிய உள்ள இருந்தீங்கன்னா காலையில வந்து கோயில் குருக்கள் கோவில் கதவை திறந்த உடனே பக்தர்கள் உங்க காலடியில வந்து விழுவாங்கண்ணே. சரி. கத்த கத்தியா பணத்தை கொண்டாந்து உங்க காலடியில கொட்டுவாங்கண்ணே. ஐடியா நல்லா இருக்க. எப்படா இருக்கு? அண்ணே சூப்பர்ண்ணே, முரட்டு செவலால இருக்கு. அண்ணே இதானே நான் சொன்ன கோயில், சொன்னதெல்லாம் ஞாபகம் இல்ல? நடங்க கிளம்புங்கிறேன். அண்ணே என்ன என்னண்ணே கோர்ட்ல வக்கீல் போற மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க? வேற எப்படி? சேவல் மாதிரி நல்லா விரிச்சு நடங்க. அப்படியா? கொஞ்சம் தள்ளிக்க. எப்படி? அண்ணே வாக்கு ஓகே, வாய்ஸ் வாய்ஸா? இப்ப பாரு. ஐயோ ஐயோ, என்ன? என்ன சொரி நாயினே? சொரி நாயா? இப்ப பாரு. பக் 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 பக். இது லேடிஸ் கோழி. லேடிஸா? வேற எப்படிடா கத்துறது? சேவல் மாதிரி கத்துக்கண்ணே. சேவல் எப்படி கத்தும்? இப்ப பாருடா. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. நல்ல தகணும் நல்ல தகணும். என்னடா என்ன பார்த்தா ஆய் போகுது? நீங்க பெரிய சேவல்ல, உங்களை பார்த்து பீதியில ஆய் போகுதுண்ணே. அப்படியா? எப்படி நல்ல சேவல் தானே? இப்ப பாருடா. அண்ணே கோழி மாதிரியே நடக்கிறேனே. பணம் கொட்ட கொட்டன்னு கொட்ட பண்ணி ஐயோ போலீஸ் அம்மா. ஏன் போலீஸ பார்த்தா ஓடுறா? எதுவும் ஃப்ராட் பண்ணிருப்பான் போல நம்ம. என்ன சார்? டேய் அதாவது அவுக்கவா? எதுக்கு இத அவுக்க சொல்றாரு? ஒருவேளை இவர் மாட்டிக்க போறாரோ? என்ன சார்? நீ தானே இதே கெட்டப்ல வந்து அன்னைக்கு என்ன அடிச்ச? அடிச்சனா? உங்களையா? அது எப்படிங்க போலீஸ்காரரை போய் அடிக்க முடியும்? அடிச்சடா. ஐயா, உங்களை அடிச்சது நான் இல்லையா? உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு. அத நான் டெஸ்ட் பண்றேன்டா. என்ன குத்து, ஒரு குத்து குத்து. எது? நான் குத்தவா? ஓங்கி குத்துறா. அன்னைக்கு குத்துன மாதிரியே குத்துற சார். டேய் ஓகேவா சார்? அன்னைக்கு கையை இறுக்கி முறுக்கி மடக்கி குத்தனே அதே மாதிரி குத்து. நானா அப்படி குத்துனேன்? டேய் குத்துறா. குத்துறேன் சார், குத்துறேன். இங்க பாருங்க, குத்து. இங்க பாருங்க. இப்படியா? லைட்டாவா டைட்டாவா? டைட்டா. குத்துறேன் சார். இதானா? அப்ப நான் கிடையாது. ஆமா, அன்னைக்கு அடிக்கும் போது ஏதோ ஒரு பாட்டு பாடுனியே. பாட்டு வேறையா பாடுன? பாடு பாடு. பாடுறங்க பாடுற. என்ன பாட்டா இருக்கும்? எல்லாத்தையும் பாடுவோம். கோடி மலைகளிலே கொடுக்கு மலை எந்த மலை எவ்வளவு, கொங்குமணி நாட்டினிலே குமிந்த மலை எந்த மலை, ஐயையோ தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கு மலை எந்த மலை. இந்த மலை தாண்டா. அன்னைக்கு வேற பாட்டு பாடுன, அத பாடு. வேற பாட்டா? இதே கெட்டப்ல பாடுனீங்க. என்னன்னு தெரியலப்பா. ஒரு சேவல் பாட்டா இருக்கும். யோசிக்க விடுங்க. கொக்கர கொக்கர கோ சேவலே, கொந்தளிக்கும் நெஞ்சிலே குத்து வாங்கும் நெஞ்சிலே அக்கறை காட்டினா சேவலே. கொக்கர கோ கொக்கர கோ கொக்கர கோ 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 கோ. இனிமே எலுமிச்சை சேவலே கத்த. ஐயோ, கந்தசாமி வேஷம் போட்டோம்னா பணம் கொட்டு கொட்டு கொட்டும் நானே. இப்ப குத்து குத்துன்னு குத்துறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? தாலி கட்டி முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகி போச்சு? இப்படி ஒருத்தர் ஒருத்தரை பாத்துக்கிட்டே இருந்தா அப்படி ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேணாமா? சரி, நாங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறோம். மாப்பிள்ள என்ன விளையாடுறீங்களா? பாலும் பழம் சாப்பிடணும், மறு வீடு அழைக்கணும், எவ்வளவு சம்பிரதாயம் இருக்கு. போறேங்கிறீங்களே, 6 மணிக்கு மேல போலாம். எது 6 மணிக்கு மேலயா? அது முடியாது. இது வரைக்கும் எங்க பரம்பரையில ஃபர்ஸ்ட் நைட்டே கொண்டாடின கிடையாது. மாப்பிள்ள அப்புறம் எப்படி நீங்க? ஃபர்ஸ்ட் பகல்னு சொல்ல வந்தேன் மாமா. ஃபர்ஸ்ட் பகலா? அது இது எப்படி? இது ஃபர்ஸ்ட் நைட்ல தானே எல்லாரும் தூங்குற நேரத்துல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி குழந்தை பிறந்தா குழந்தை தூங்கு மூஞ்சியாவே பிறக்கும்னு எங்க வம்சத்துல ஐதீகம். அதனால ஃபர்ஸ்ட் பகலாவே கொண்டாடுறோம். யார்டா விடுறீங்க? நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே கொண்டாடினா கூட ஏன்டா இப்படி எல்லாரும் இருட்டா போறீங்க? புது மாப்பிள்ள சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? மாப்பிள்ள நீங்க மாலா கூட்டிட்டு கிளம்புங்க. என்னது குடும்பத்தோட மறைஞ்சிட்டாங்களே. மாலா நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். அத்தே, கண்ணுல பட்டிருந்தா என்ன ஆயிருப்பேன்? டார் ஆயிருப்போமே. மாமா, அத்தை, மாமா. என்ன மாமா?
செய்யற தப்பையும் செஞ்சுவிட்டு மாமா ஓமான்னு. ஏன் மாப்பிள்ள உங்ககிட்ட நாங்க என்னத்தை எதிர்பார்த்தோம்? பக்திமா நல்லவரு, என் குழந்தைய நல்லபடியா வச்சு காப்பாத்துவீங்கன்னு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்படி வந்த அன்னைக்கு கண்கலங்க வச்சுட்டீங்களே. அண்ணா, உங்களை விட நான் வயசுல சின்னவ, புத்தி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. மாலா எவ்வளவு ஆசையோட உங்க வீட்டுக்கு வந்திருப்பா, இப்படி பண்ணிட்டீங்களே. நீ சும்மா இருமா. இந்த மாதிரி நீ செஞ்ச காரியத்துக்கு என் பையன் மட்டும் வீட்டுல இருந்திருந்தா அவனுக்கு இருந்த கோபத்துக்கு உன்னை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சிருப்பான். 4 மிதி எதுக்கு? அவர் ஒரு மிதி மிச்சா 10. நீ சும்மா இரு. கதவை சாத்து. மாமா, பையனுக்கு போன் பண்ணி பாருங்க. நீங்க 4 பேர், நான் ஒத்த ஆளு. நல்லவன் பேர் எடுக்க 4 ஆகும். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க. எதா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு முடிவெடுங்க. இத புடிங்க. என்னது இது? எங்கிட்டே கேக்குறியா? சீட்டு கட்டு. பிளாஸ்டிக் கட்டு மாமா, கிளியாம விளையாடலாம். மாப்பிள கொஞ்சம் இருக்க அத்தை. இப்ப இருந்து நீங்க எனக்கு அத்தை கிடையாது. மாப்பிள அத்தை என்ன டிஸ்டன்ஸ் அதிகமாகுது மாமா. இன்னில இருந்து இவங்க எனக்கு அக்கா. ஓ அது சரி. அக்கா, நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு உங்களுக்காக துர்க்கையம்மன் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி பிரசாதம் கொண்டாந்துருக்கேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. தங்கச்சி, நீ கூட பிறந்தா தான் என் தங்கச்சின்னு இல்லம்மா. நீ கூட பிறக்காட்டாலும் என்னுடைய ரத்தம். உன் கல்யாணத்துக்கு நான் ஒண்ணுமே செய்யலம்மா. உனக்காக ஸ்வீட் வேண்டு வந்திருக்கம்மா. இதை பிடிமா, இதை பிடிமா, வாங்கிக்கம்மா. இந்தம்மா என் சின்ன மச்சனுக்கு இந்த பேனா கொடுத்துரு. மாமா, இப்ப கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு. இப்ப கேக்குறேன் என்ன நடந்தது? ஒரு லுச்சா பைய, ஒரு பொறுக்கி பைய. நீங்க இல்ல, நீங்க இல்ல, இன்னொரு ஆட்டோக்காரன் பிராந்திய சர்பத்துன்னு கொடுத்து பல்லு படாம குடிங்கன்னா நானும் பல்லு படாம அண்ணாக்க ஊத்திட்டேன். சரட்டுன்னு ஏறிச்சு மாமா ஒரு ஏறு. அடுத்த நிமிஷமே சின்ன பிள்ளைல எங்க ஆத்தா பேனை படுத்துற கொடுமை என் கண்ணுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு மாமா. அப்படியே கோபத்துல வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன அலம்பல். அந்த நேரம் பார்த்து உங்க மகன் அங்கனக்குள்ள கிராஸ் பண்ணா. எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி நீங்க கையை ஆட்டும் போது கை தெரியாதனமா அவன் மேல பட்டுடுச்சு. கரெக்ட் மாமா, அவ்வளவுதானே. இதான் நடந்து. இதுக்கு தானே கோச்சிட்டு வந்துட்டாவ. கேளுங்க அவள. எங்க அவ? என்னம்மா அது? மாப்பிள்ள சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா தெரியுது. நீ அவசரப்பட்டிய. என்ன அப்பா லோப்பா? தங்கமான மாப்பிளைய தப்பா சொல்லிட்டியம்மா. ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. இல்லம்மா, அவர் நிறைய குடிப்பார் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாத, உங்க அப்பாவையே எடுத்துக்க. அவர் ஒரு கையில சீட்டு கட்டும், ஒரு கையில தாலி மாத்தானே மணவரையில வந்து உட்கார்ந்தாரு. குடிப்பழக்கம் வேற இருந்துச்சு. ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பெட்டி பாம்பா வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்குறேன். இந்த பாரு, அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு அவளுக்கும் சொல்லு. சொல்லு. ட்ரீட்மெண்டா? என்ன ட்ரீட்மெண்ட் மாமா? அக்கா ஏதோ ட்ரீட்மெண்ட்னு சொன்னாங்களே, அது என்ன ட்ரீட்மெண்ட்? எனக்கு சொல்லுங்களேன். அங்க அங்க கேளு. அக்காட்டியா? உன் பொண்டாட்டிட்ட கேளுங்க. பொண்டாட்டியா? மாலா குட்டி. அத்தான். அத்தானா? வீட்டுக்கு போலாம் வாங்கத்தான். மாமா போங்க போங்க. மாலா. அப்பா கார் பிரண்டு என்னங்க? அந்த கதவு எந்த மரத்துல செஞ்சது? தேக்கு மரங்கோ. தேக்கா? தேக்கா? தங்கச்சி சாஞ்சதுக்கு தேக்கு மரமே சரிதா? இல்ல, தங்கச்சி மோதினதால மட்டும் ஒரு தேக்கு மரம் உடையாது. பின்ன தங்கச்சியோட சேர்ந்து வேற ஏதோ ஒரு வெயிட்டான பொருள் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அது எது? ஏமாச்சான், கீழே விழுந்தது தங்கச்சி. உங்க மூக்குல எப்படி பிளாஸ்டர் வந்து? ஜோக்கர் அரெஸ்ட் ஆயிடுச்சு. அது கதவு மேல அபிராமி விழுந்து 2 வந்து என் மேல தொப்புடின்னு விழுந்துச்சு. தொப்புக்கட்டீரா? ஏன் நீ உள்ள குளிச்சிட்டு இருந்த நீங்க எப்படி வெளிய வந்து விழுந்தீங்க? அது ஷாக் அடிச்சுதா இல்லங்க? ஷாக் அடிச்சது என்னமோ உண்மைதான். நீ இத பத்தி என்ன ஃபீல் பண்ற நீலா? ஸ்விட்ச் போர்டு 7 அடி உயரத்துல ஆமா. இருக்கு. அங்க போய் எப்படி ஷாக் அடிச்சது? கரெக்ட். என்ன? தரையில இருந்து சுவிட்ச் போர்டுக்கோ 7 அடி. ஆமா. தங்கச்சியோ 5 அடி. 5 அடி. 7ல 5 கழிச்சா எவ்வளவு? 1.5. 1.5ல தங்கச்சி சுவிட்சிய போடுறதுக்காக கைய மேல தூக்கிண்டா அதுல ஒரு அடியை கழிச்சு விடு. கழிச்சிட்டேன். எவ்வளவு? மீதி 1/2 அடி வருது. அந்த 1/2 அடியை யாரு புள்ள பண்ணா? போச்சு, ஃபுல் பாயிண்ட். தங்கச்சி விழுந்தப்போ என்ன மணி இருக்கும்? அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? என்ன மணி? எனக்கு மணி எல்லாம் தெரியாது. ஆனா ரொம்ப சீரியஸா ரூம்ல கேஸ் கட்டுகளை பாத்துட்டு. கேஸ் கட். சோ சம்பவம் நடந்த இடத்துல நீங்க இல்ல. ஆனா அந்த இன்பிட்வீன் கேப்ல குண்டு வச்சு தகத்த மாதிரி தங்கச்சி மட்டும் கதவை பொத்திட்டு வெளிய வந்து விழுந்திருக்கு. ஆனா உங்க மூக்குல பிளாஸ்டர் எப்படி? சகல, இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி. என்ன லொட்டிட்டு? நானே வக்கீல், என்னைய கிராஸ் கேள்வி கேக்குறீங்களா? நீ தான் கோர்ட்டுக்கு போனா பேசுறே இல்ல மச்சான்.
அப்படியே பேசினாலும் ஜர்ச்சி சுத்தியில எடுத்து தட்டோம்னா ஒண்ணுக்கு போயிடுற. ஏய் என்னங்கடி கிக்கி ஏய் இவன் ரொம்ப ஓவரா பேசுறான். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். சோ கன்சிடரிங் தி ஃபேக்ட். ஏய் நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேக்குறீங்களா? சொல்லுங்க. அதாவது அபிராமி சத்தம் போட்டுச்சா என்னமோ ஏதோ ஓடும் போது கால் தடிக்கு கீழே விழுந்து அது மூக்குல அடிபடிச்சு ரொம்ப நோண்டி கேள்வி கேட்காதீங்கப்பா. அபிராமி தங்கச்சி ஏன் சவுண்ட் கொடுத்துச்சு? ஏன்டா ஒண்ணுமே புரியல உலகத்துல தக்காளி சூப். மச்சான் வந்துருச்சு எப்பவும் ரெடியா. உலகத்துல எல்லா ஸ்டேஷனுக்கு நேரம் காலம் இருக்கு, இந்த ஸ்டேஷனுக்கு மட்டும் தான் நேரம் காலமே இருக்க மாட்டேங்குது. எங்க? ஏய் அது எங்க அம்மா தெரியல. ஆமா நீ ஏன் ஆட்டோ ஓட்ட போல? அவன் ஆட்டோவுல பப்பா இங்க வேலை செய்ய மாட்டேங்கிறான். நீ ஏன் குதிரை ஓட்ட போல? அவன் குதிரைக்கு வால் கட்டாயி போச்சு. ஏய் இப்ப என்ன ஆயிடுச்சு நீங்களா இங்க வந்திருக்கீங்க? எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி. அதுக்கு தான் வந்தோம். போய் கொட்டிங்க. இன்னைக்கு ஜெயிச்ச மாதிரி தான். இங்க எப்படி? ஐயோ அதுக்குள்ள எவனோ உள்ள போயிட்டானே. ஹலோ ஹலோ யாரது? மணிமாறன் ஸ்பீக்கிங். டேய் கக்கூசுக்குள்ள உட்கார்ந்து எவன்டா ஃபோன் பண்றவன்? வெளிய வாடா. நீ ஏன் ஹலோ ஹலோன்னு கதவு தட்டின? எதுக்கு தட்டுவாங்க? டிபன் சாப்பிடறக்க தட்டுவாங்க. நீ செய்தாலும் செய்வே, யாருக்கு தெரியும்? டேய் வார்த்தை அளந்து பேசு. நான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகன், எனக்கு தான் முதல் மரியாதை. ஆடா பாவி, இங்க என்ன கும்பமேளா நடக்குதா இல்ல பட்டாபிஷேகம் நடக்குதாடா? இதுல கூட வாடா முதல் மரியாதை. டேய் இப்ப நீ வெளிய வரலன்னா வீடு நாரி போம்டா. வேணாண்டா வேணாம். இப்பதான் சென்னையே சிங்காரமா மாறிக்கிட்டு வருது. அத மாசுபடுத்திடாதா. இதோ வர்றேன். டேய் வாடா. என்னடா பஸ்ல ஃபுட்போர்ட்ல தூங்குன மாதிரி தொங்கிட்டு வர? டேய் அவனுக்கு வந்தா தாடா தெரியும் வாந்தியும் பேதியும். கழுசரப்பனுங்க உள்ள வந்தா கடையா கிடக்கிறது. ஏங்க மூட்டு வலிக்குது, நீங்களே வெந்நீர் கொண்டாந்து வச்சிருக்கேன். நல்ல சூடா இருக்கா? கொதிக்க கொதிக்க வச்சிருக்கேன். கைய கைய வச்சிராதீங்க, வெந்துரும். பச்சை தண்ணி ஊத்தி விளாவிக்கங்க. அப்பாடா கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. தண்ணீரிலே ஆத்தி தண்ணி வரலையே. தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம், இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போகா. கரும கரும. என்னடா இது? ஆட்டோக்காரன் அபாய சங்கு ஊதுறான். என்னங்க? ஆரம்பத்திலேயே இந்த குதிரைக்காரனை தடுத்தான். அப்பவே எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு. அது நடந்துருச்சு. நீங்க என்ன பட்ஜெட் தாக்கல் பண்ணவ போனீங்க? கக்கூசுக்கு தானே போனீங்க. அதுக்கு இந்த அக்க போரு. இந்த வீட்ல மத்த மனுஷங்களா இல்ல, அவங்க எல்லாம் சத்தம் இல்லாம போயிட்டு சத்தம் இல்லாம வராங்கல்ல. உங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? ஆனா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்குண்டு எரிச்சல கலப்பாத. நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. ஏய் பாத்தியாடி மாத்தாளுக்கு நக்கல பாடுற இடமா அது. வெந்த புண்ணுல வெடிய கொண்டாந்து வைக்கிறா. இந்தாடி மாப்பிளைக்கு ஜூஸ குடு. குடிங்க. நம்பி குடிக்கலாமா? குளுகுளுன்னு இருக்கு மாப்பிள, கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா. இன்னும் போலையா? பாமாவளைய பார்த்துட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். வா வந்துட்டாங்க இருந்து. குத்தால அழிவுல குளிச்சது போல இருக்கான். ஏற்கனவே அப்பள மாதிரி பொறிஞ்சு போய் கிடக்கு. பாட்டு வேறவளுக்கு அம்மா ஏதோ வெடிக்குதே. தாங்க முடியல என்னால. என்னடா சிலிப்பு? வேடிக்கையா இருக்குது. என்ன வேடிக்கை? என்ன டிக்கெட் போட்டு கண்காட்சியா காட்டிக்கிட்டு இருக்காங்க? கண்காட்சி இல்லடா, இது கண்கொள்ளா காட்சி. என்னமோ இந்த வீட்லயே நான் தான் மூத்த மாப்பிள்ளைன்னு, எனக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு தலக்கணம் பிடிச்சு போய் அலைஞ்சியே பாத்தியா? ஆண்டவன் உனக்கு பேக்ல பெருசா கட்டு போட்டு விட்டான். டேய் இந்த ஆட்டோ டிரைவர்கள்லாம் மீட்டர்ல சூடு வச்சு தாண்டா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என்னடா இந்த மாதிரி ஏரியாவுல சூடு வச்சிருக்கிற? இது உனக்கே அசிங்கமா இல்ல?
இந்த கரப்பாம்பூச்சிய கவுத்து போட்டா அதால திரும்ப முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அதே கண்டிஷன் தான்டா உனக்கும். உன்னாலையும் திரும்பி படுக்க முடியாதுடா. ஏன்டா அங்க தட்டுற? இங்க தட்டுறா பார்க்கலாம், இப்படி தட்டுறா பார்க்கலாம். டேய், அது உன்னால முடியாதுடா. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தேன்னா எந்திரிச்சு இங்க வர்றா, இப்படி உட்கார்ந்து என்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசுறா பார்க்கலாம். உட்காந்துட்டா உட்கார்றா நீயே. பாக்குறியா? பாத்துலாம்டா அதையும். டேய், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இடுப்புல முண்டாசு கட்டின ஒரே ஆள் நீதான்டா. ஐயோ, என்னால சிரிப்பு தாங்க முடியலையே. சங்கீஸ் கட்ட குழந்தை மாதிரி ஆயிட்டியடா. வரடா. இங்க விளக்கெண்ணைய ஊத்தி வச்சது நீதானடா? நான் தான். அதுல நான் வலிக்கு விழணும்ன்றதானடா உன்னுடைய கெட்ட எண்ணம். பின்ன என்ன? நீ ஏன் பாடிய கிண்டல் பண்ண? அதுக்கு நான் ஓன் பாடிய சேதப்படுத்தலாம்னு கடுப்புல ஊத்துனேன். ஆனா நீ சுதாரிச்சிட்ட. என்ன இருந்தாலும் நீ என் ஜகலப்பாடி ஒரு ஓரமா ஒதுங்கி போய் தொலை. ஒதுங்கி போக மாட்டேன்டா. அதுல ஏதாண்டா கால வைப்பேன். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம்டா. ஏன் தெரியுமா? எங்க தாத்தாவுக்கு தாத்தா, பாட்டன், பூட்டன் எல்லாருமே இமயமலையில பனியில மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் பனிச்சருக்கு விளையாடி பிரிட்டிஷ்காரன் கையால பல தங்க கோப்பைகளை வாங்கினவங்க. அந்த ரத்தம்டா இது. பனிச்சருக்கு அதுல கலந்துருக்குதுடா. இப்ப பாரு மணிமாரனுடைய ஸ்கேட்டிங் திறமைய. தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு, ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ண ஊத்துற மாதிரி புனல வச்சு ஊத்துறான் பொண்டாட்டி. இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான். ரொம்ப பேசாதடா. சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க மன்னர் பரம்பரை தான்டா. அதனாலதான் நேருக்கு நேரா மோதி மூஞ்சில அடிபட்டு படுத்து கிடக்குறோம்டா. உன்ன மாதிரி புறமுதுகு காட்டு ஓடி பேக்கில் அடிபட்டு நாங்க படுக்கலடா. பேக்கோ ஃப்ரெண்டோ பேந்ததுனா பேப்பையடா. என்ன பெருசா பேந்துருச்சு? இதெல்லாம் ஒரு வாரத்துல சரியா போயிரும்டா. கீழே விழுந்து மீசில மண்ணு விட்டாத மாதிரி பேசுறான் பாரு. மிதிச்சன அப்படியே முகரையில. நீலா, உன் புருஷனை கண்டிச்சு வை. ரொம்ப ஓவரா பேசாரு. உன் புருஷன் பேசுனதுக்கு தாண்டி என் புருஷன் பதில் சொல்றாரு. நீ பேசாத. ஏதாவது பண்ணி 2 பேரும் கிளப்பலான்னு பார்த்தா இப்படி ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டாங்களே. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ, 12க்கு எங்க போறது? இருக்கிறதே 5 தான். ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா? எக்ஸ்ட்ரா காத்தடிக்கிறதுக்கு என்ன சைக்கிள் டயரா? ஏ நீலா, உன் புருஷனை சிரிக்க வேண்டாம்னு சொல்லு. சிரிக்காம நான் என்ன பண்றது? மாமனார் வீட்டுல 1க்கு 2 ஃபேன் இருந்துமே இவனால எரிச்சல் தாங்க முடியலையே. ஃபேனும் இல்லைன்னா இவன் கதி. ஐயோ, கரண்ட் நின்னு போயிடுச்சே. எது கரண்ட் நின்னு போச்சா? ஐயோ, எரிச்சல் ஓவர் ஆயிருமே சாமி. ஐயா, எந்த நேரத்துல 2 வேணும் 3 வேணும்னு வாய வச்சானு அப்பயே எல்லாம் நாசமா போச்சு. அடியே எரியுது மாலா. எடுத்துட்டு போ. கன்றாவியா இருக்குது. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல ஏத்துற கருவாட்டு கூட மாதிரி பக்கத்துல பெருசா கிடக்குறானே. வீசுமா வீசுமா. அப்படித்தான் அப்படித்தான். இங்க பாத்தியா, அடிபட்ட இடத்துல முறத்தை வச்சு அரிசி புடைக்கிறாங்க. ஏன் ஒரு உலக்கை இருந்தா எடுத்துட்டு வந்து நெல்லு குத்துக்கல? சும்மா இருக்க மாட்டேன் ராஸ்கல். என்ன சின்ன பழத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சாரி சகல. கரண்ட் எப்போ வரும்னு போன் பண்ணி கேளுங்க மச்சான். மாப்பிள்ள, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கரண்ட் வரதுக்கு 2 நாள் ஆகுமா? அது 2 நாள் ஆகுமா? ஏன்? டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சான். டிரான்ஸ்ஃபார்மரும் வெடிச்சிருச்சான். ஐயோ, எப்ப பார்த்தாலும் அதுல அடிச்சு விளையாடுற நீ. அது என்ன விளையாட்டு பொருளான உனக்கு? இல்ல மச்சான், இனிமே இந்த வேக்காட்டுல என்னால இருக்க முடியாது. சட்டு புட்டுன்னு ஒரு வண்டி வாசி புடிச்சு என்னை கொண்டு போய் எங்க ஆத்தா பட்ட ஒப்படைச்சிருக்க. இப்போ உடனே டேய் டேய் தம்பி, ஓடியா ஓடியா ஓடியா. என்னடா? உடனே போய் ஒரு மீன் பாடி வண்டி இல்ல டெட் பாடி வண்டி கூட்டிட்டு வா போ. டெட் பாடி வண்டி எதுக்கு? மீன் பாடி எனக்கு, டெட் பாடி உனக்கு. எது? அது இல்ல மாப்ள, உங்க வசதிக்கு அதான் கரெக்ட்டா இருக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாலா. நம்ம போலாம் வாடி. என்னங்க? ஒரு மாப்பிளைக்கு முன்பக்கம், இன்னொரு மாப்பிளைக்கு பின்பக்கம். வெயில்ல எப்படி தாங்குவாங்க பாவம். அம்மா, ஏய் நில்றி. ஏம்மா, இனிமே நான் எப்படி சாப்பிடுவேன்? அந்த புனலை மறக்காம எடுத்துக்கிட்டியா? சாப்பாட்டுக்கு நான் புனல் எடுத்துக்கிட்டா நான் பாத்ரூம் எப்படி போவேன்? கவலைப்படாதீங்க தான். டியூப் இருக்குல்ல. யாரு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க? கரண்ட் இல்லாம கஷ்டப்படுவாங்களா மாப்பிள? மாப்ள, கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்துருச்சா? நீ கரண்ட் வந்தாலும் அந்த வீட்ல இருக்க மாட்டேன். வாடி போலாம். இருங்க.
அவங்க இருக்காங்கல்ல, நம்ம மட்டும் எதுக்கு போனோம்? புண்ணு ஆனோன்னு போலாம், போய் படுங்க. அம்மா அப்பா அப்பா எல்லாம் போச்சு. மல 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 இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடுறனோ அப்பதான் வரணும். சரி மலா. ஏம்மா மருமவள, கொஞ்சம் இப்படி வாயேன். என்னத்த? உட்காரு. என் பையன் 6 மணி ஆனா சீர்ற பாம்பு மாதிரி இருப்பானே, இப்போ பல்ல புடுங்குற பாம்பு மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்கிய. என்ன மந்திரம் போட்ட? அதுவா, ட்ரீட்மெண்ட். அதான் என்ன ட்ரீட்மெண்ட்னு கொஞ்சம் சொல்ல. நான் மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. ஆடா என்னது போ, நான் உன் மாமியார் தானே, நானும் தெரிஞ்சுக்கிறேன், சும்மா சொல்லு. இந்த காலத்துல இப்படி கூட உண்டா? மாலா மாலா நானு. சரி வாங்க. அண்ணே, என்ன சும்மா யோசனை பண்ணிக்கிட்டு? கந்தசாமிங்கிற பேரை கேட்டாலே கதற பல பணக்காரங்க இருக்காங்க. அதுல ஒரு ரைஸ் மில்லோட பார்ட்டி நம்பரு என்கிட்ட இருக்கு. ஆந்திரா பார்ட்டி ரெங்காராவ்னு பேரு. போன போடுங்கண்ணே, ஆயிரக்கணக்கில் கேளுங்க, கிடைச்ச வரைக்கும் லாபம் தானே. அருமையான யோசனை. எங்க நம்பரை சொல்லு. உண்மையை சொல்ற வரைக்கும் விடாதே. ஓகே சார். ஹலோ, ரைஸ் மில் ஓனர் ரெங்காராவுங்களா? சாரி சார். ஐயா யாருங்க? என்ன குரலை கேட்டா தெரியலையா? நான் தான் ஊரே கிழக்கிற கந்தசாமியா. அடச்சி பரதேசி, அன்னைக்கு உதைக்கும் போது ஒண்ணுக்கு இருந்தா பயதானடா நீ. ஆமாங்க ஆமா. நீங்க யாரு? நான் தான்டா டிஐஜி பரந்தாமன். டிஐஜி பரந்தாமனா? ஐயா ஒண்ணும் இல்லைங்க, நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கீங்களா? சும்மா கொஞ்சம் செக்அப் பண்ணுங்க ஐயா. என்னையே செக்அப் பண்றியா நீ? ரைட்டாங்க. போலீஸ் இருக்குது பாரு. எங்க உலக்கறம் பாரு. டேய், ஐயோ பிடிச்சா மறுபடியும் குளிக்க வைப்பாரு. நான் சொல்றது அப்படியே எழுது. உங்க அண்ணன் உலக ஃபேமஸ் ஆக போறான்டா. எழுதுறான். அவன் கந்தசாமிகிட்ட போய் என் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும், காது குத்தணும், வீடு கட்டணும், ரோடு பண்ணணும் எழுதி வைக்கிறான். ஆனா உங்க அண்ணன் என்ன எழுத போறேன் தெரியுமா? கந்தசாமி, உன் திருமுகத்தை ஒரே ஒரு தடவை நேரில் பார்க்கணும்னு கண்ணீர் மல்க எழுத போறேன். அதை பார்த்துட்டு சென்டிமெண்ட்ல லாக் ஆகி ஏதோ ஒரு கெட்டப்பில் வந்து என் காட்சி அளிப்பான். அந்த நேரம் பார்த்து வீடு பூரா செட் பண்ணி வச்சிருக்க வீடியோ கேமராவோட அவனை ஷூட் பண்ணி உலகம் பூரா அதை டெலிகாஸ்ட் பண்ணுவேன். டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓவர் நைட்ல உங்க அண்ணன் ஒபாமாவுக்கு ஈக்குவல் ஆயிருவான்டா. ஒபாமாவுக்கு. இப்ப எழுதுறான். எழுதிட்டேனே. எழுதிட்டியா? என்னடா சொல்ற? டேய் நீ கிரேட்டா. முடி கொட்டினவங்க பூரா மூலக்காரங்கன்னு நிரூபிச்சிட்டடா. என்னடா நாகலிங்க பூனே நல்ல தகுடமே. நீங்க உண்மையிலே ஒபாமா ஆயிருவீங்க. அந்த சீட்டை கொடு, நான் போய் கட்டி போட்டு வந்துடுறேன். டேய் ஓவர் நைட்ல ஒபாமாடா. இந்த துருப்ப வச்ச நான் அவனை பிடிக்கல. என் பேரு தேங்காய் கடை தேனப்பண்ணடா. கடையை காலி பண்ணிட்டு அப்புறம் தேனப்பன் நோன பண்ணிட்டா. அது எவன்டா மலை வரைக்கும் பால போடுறது மடப்படா. டேய் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்கடா, தேங்காய் கடையை போனாலும் தேங்காய் அந்த தேனப்பனை விட்டு போகாரா, தெரிஞ்சுக்கங்கடா. கட்டிட்டீங்களா? கட்டிட்டுப்பா. ஏண்டா அண்ணன் சொன்ன வார்த்தை எதுவும் விட்டுக்கிட்டு போலையே? அண்ணே, நீங்க விட்டாலும் விடுவீங்கண்ணே, நான் விடவே மாட்டேன். ஓப்பனிங்ல உங்க அண்ணன் உலக அளவுல ஃபேமஸ் ஆக போறான்டா அப்படின்னு சொன்னீங்களே, அதுல இருந்து எண்டுல ஓவர் நைட்ல ஒபாமா ஆக போறான்னு சொன்னீங்களே, அது வரைக்கும் ஒண்ணு விடாம தீட்டி விட்டாடே. உலக லெவல் ஃபேமஸ் எழுதி இருக்கியா? அப்ப இடையில வீடு பூரா பிட் பண்ணி வச்சிருக்க வீடியோ கேமரால ஷூட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லி அது அண்ணே, அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன கந்தசாமி கவுனிச்சுக்கங்க. ஐயோ எப்பல பாவி பயலே. மேட்ரை மட்டும் எழுதுனா போட்ட பிளான் எல்லாம் சேர்த்து தள்ளிட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே எவனோ தப்பா எழுதுனதுக்கு பொம்பளை கெட்ட பிள்ளைலாம் வந்து அடிச்சிருக்கானே. இப்ப இந்த லெட்டர் பார்த்துட்டு என்ன எந்த கெட்ட பிள்ளை வந்து வெளுக்க போறான் தெரியலையே. இப்ப நான் கட்ட சீட்டை எங்க தருவேன்? கடல்ல பாருங்க எங்களை அந்த மாதிரி சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சு வரவு பூரா பல்கா இருக்கானே. நான் என்ன பண்ணுவேன்? எங்க வச்சு அண்ணே ரீல் எல்லாம் மாட்டிட்டேன். என்ன தியேட்டர் நடத்துற? ஏசிங்க போட்டுருக்க.
ஏசியும் காணும் ஒன்னே காணும் எவையா படம் பாப்பா ஏசி திட்டுன்னு எவன் சொன்னா உனக்கு போர்டுல போட்டிருக்க இல்லை காரசிங்கிறது என் பேரு ஏசிங்கிறது எங்க அப்பன் பேர்ரா என்னையா அப்பன் பேரு ஆரிச்சாமி ஆவுக்கு ஏ ஷாவுக்கு சி அதான் ஏசி எடுக்கிறது 3 ரூபா டிக்கெட் அதுல 3/4 ரூபா கடை இதுல உனக்கு நம்ம மோசம் போயிட்டோம் என்னடா நியூ படத்தை திட்டு விசில பாத்துட்டு இருக்கானுங்கண்ணே திருட்டு விசிடியா நீ கண்ணால பாத்தியாடா சிம்பரானே சக்கரை நிக்கிற இடுப்பு வளைச்சு ஆடுதுனே அம்புட்டு மேல இருக்கிற உருட்டு கட்டல இருந்து பின்னால வா ரொம்ப சேட்டை பண்றாங்க உண்மையில திருட்டு விசில பணம் பார்க்கறாடா அடிச்சு தூசம் பண்ணுங்கடா ஆளுங்கள என்ன தைரியம் தான் திருட்டு விசில பணம் பாப்படி வேடா நோகாம நொங்குதீங்க அது ஒவ்வொருத்தரும் பணம் எடுத்து ரிலீஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லடா ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு சமம்டா அத வாங்கி ஒரு தேட்டுக்காரன் ஓட்டுறதுக்கு என்ன பாடுபடுறான் தெரியுமா உனக்கு அது மட்டுமாடா கொஞ்ச நாளைக்கு முன்னால சிஎம் என்ன உத்தரவு போட்டாங்க திருட்டு விஷயத்துல பணம் பார்த்தா 5 லட்சம் அவதாரம் 2 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லி சட்டசபையில தீர்மானமே போட்டாங்கல்ல அதையும் தெரிஞ்சுக்க நீ பாக்குறீனா உனக்கு என்ன தைரியம்டா எரும பாயற திருட்டு விசிறிக்காக தான் அடிச்சியா இன்னுமா தெரியல இந்த டிவில கொஞ்சம் ஓரமா பாரு என்னத்த ஓரமா பாக்குறது சன் டிவில ஒரு பட பாடல் போடுறாங்கடா நாலாரி மூணு கதவை ஐயோ பிரமாதம் அண்ணே இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும் அம்மா இனிமேல் யூஸ் கண்டா உன் பேரை எவனோ மிஸ்யூஸ் பண்றான் அதை வச்சு அம்புட்டு பண்ணி என்ன யூஸ் பண்றாங்க இனிமேல் தாங்க முடியாது வாங்க முடியாது அதனால நானே இறங்கி அவனை கையும் குளமா பிடிச்சு ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைச்சு உன் பேரையும் காப்பாத்தி என்னோட உடம்பையும் காப்பாத்துற என் பேர் தேங்காய் கடை தேடப்படல கடையை காலி பண்ணிட்டல அப்புறம் என்ன அடை கடையை வேணா காலி பண்ணலாம்டா அடமொழியை அழிக்க முடியாத பேப்பட கந்தசாமிங்கிற பேர்ல வண்டி என் கண்ணால அவனை காட்டி குடுத்துட்ட இப்ப பிடிக்கிறவன எஸ்கேப்பா அந்த வண்டியை ஃபாலோ பண்றான் அந்த வண்டி எங்க போகுது யாருக்கு தெரியும் சரி வாடகை எவ்வளவு தருவா வாடகையா இவனை வேற மாதிரி டீல் பண்ணிட வேண்டியதான் நான் யார் தெரியுமா சொன்னா தானே தெரியும் டெடெக்ட் எஸ்ஏ இன்ஸ்பெக்டர் எஸ்ஏவா இன்ஸ்பெக்டரா எஸ்ஏ இதுல யார் பெரிய ஆளு எஸ்ஏ தானே முதல்ல சொன்னேன் ஆமா. அப்ப அவர்தான்டா பெரிய ஆளு நான் எப்படி நம்புறது கொஞ்ச நேரம் போலீஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்கடா ஆமா புரியா ஆட்டா இப்ப என்ன சொல்ற நம்புறாங்க என்ன வண்டியா எடுக்க நல்ல வேலை திருப்பி அடிக்கல அத்தீவன் பாட சொல்லி அடிப்பானே கும்பரையா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு டேய் ஆட்டோ பின்னாடி போகுது போடி லட்சுமி லட்சுமி இல்ல டேய் நீ ஆட்டோ திருடன்ல இவன் கிட்டே வா இவன் அன்னைக்கு சேவல் கட்டப்புல இருக்கும் போதே உரி உரின்னு உரிச்சானு இன்னைக்கு எஸ்ஏங்கிற கட்டப்புல வந்திருக்கிறேங்கிற ஆட்டோக்காரன் போட்டு விட்டான்னா கொண்டு குழம்பு வச்சு கடக்கு முடக்குன்னு குடிச்சிருவானு ஐயோ பாக்குறானு அவன் யார் உள்ள படுத்திருக்கிறது அவன் சொல்லாதீங்க சார் அவர் உங்களோட பெரிய ஆபீசர் பெரிய ஆபீசரா வர சொல்லு எஸ்ஐ சார் வெளியே வாங்க ஐயோ இவன் வேற எஸ்எஸ்ஆர் நம்பி என்னடே இவனை போய் பெரிய ஆபீசர் நீயா கொய்யால இவன்னு சொல்லாதீங்க சார் டிடெக்டிவ் எஸ்ஏ டிடெக்டிவ் சேவல் வேஷம் போட்டு சின்ன பெண்ண வேணவன் தானே ஆமாங்க ஐயா எதுக்காடா இந்த பிட்டு அது இந்த கந்தசாமிங்கிற பேர்ல ஒருத்தன் போலீஸ் கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான் சார் அவனை கையங்களவுமா நானே பிடிச்சலாங்கிறதுக்காக இப்படி ஒரு பிட்ட கந்தசாமியா நீ ஆமா நீ என்ன கந்தசாமிய பிடிக்கிறதுக்கு ஏசியா இல்ல சார் டிசியா இல்ல சார் இல்ல பிசியா அந்த மாதிரி போஸ்டிங் கவர்மெண்ட் எனக்கு இன்னும் அலாட் பண்ணவே இல்ல சார் கவர்மெண்டே இதை உனக்கு அலாட் பண்ணணுமா பண்ணா நல்லா இருக்கும் நாங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் வா நானே அலாட் பண்றேன் எத்தனை பேர் போஸ்டிங் இனிமே தமிழ்நாடு போலீஸ் கண்ணில் பட்டே உரிச்சிருவேன் ஓடிப்பா வண்டி எடு டேய் 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 வாடா என்ன சார் இங்க நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் நக்கல இப்ப நீங்க அடிச்ச அடியில டோட்டல் சேனலும் ஸ்டக் ஆயிடுச்சு சார் ஓப்பன் ஆகிறதுக்கு எப்படி 5-6 நாள் ஆகும் சிப்பா ஆகட்டும் சார் சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்னைய கொஞ்சம் உங்க வண்டியில ஏத்தி
என் வீட்டு வரைக்கும் அந்த கண்ண அந்த கண்ணதுக்கு அந்த கண்ணதுக்கு இதே கன் மாதிரி பிரமாதமா இருக்கு. வண்டி எடு. நல்லா பிரியாணியா திம்பாம் போல் இருக்கு. என்ன குத்துறாயா? ஏன் சார் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறீங்க? அது ஏன் இஷ்டம். வந்து உட்கார வேண்டியதானே? நாங்க ராஜா உங்களோட எல்லாம் சேர்ந்து உட்கார முடியாது. அப்ப பஸ்ல எப்படி உட்காருவீங்க? உன் மடியில உட்காருங்க. வாயை முடிக்கிட்டு வாமா வயிற்றுல. மூஞ்சிய பாரு. பொது ஜனங்களே நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்ல எல்லாம் மழை பெய்யுதா? என்ன ராஜ பரம்பரை நடு ரோட்ல அனாதியா மேயுது? வாக்கிங் வந்தேன். கிழிச்ச நீ காயிலாங்கடைக்கு போற மாதிரி ஒரு குதிரை வண்டி வச்சிருந்த எங்கடா அது? அது சாரட் வண்டி. ரஜினி சார் ஷூட்டிங்கா மைசூர் போயிருக்குது. ஏன்டா புழுகுற? என்ன? குதிரைக்கு இறைய போடாம தடுமாறி கீழே விழுந்து செத்து சுண்ணாம்பா போச்சுன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது யாரோ விஷமிகள் வதந்தியை பரப்பியிருக்காங்க. சார் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எதா இருந்தாலும் என்கிட்ட பேசுறா. என்ன? நீ இப்ப எங்க போகணும்னு சொல்லு, நான் இறக்கி விட்டு போறேன். ஏறு. சிச்சே, நீ ஓட்டி நான் உட்கார்ந்து அதெல்லாம் சரி வராதுப்பா. சகலேங்கிற மரியாதையில சொல்றேன், ஏறா. முடியாது. இங்க பாரு, நாளைக்கு நீ ரோட்ல வண்டியில வந்தீனா என்ன ஏத்திட்டு போக மாட்டியா? ஏறா. சரி, ஒரு ராஜாவை ஏத்தனா உன் வண்டி கௌரவம்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ண டேய் முடியும்? டேய், பச்சை தண்ணியை குடிச்சுட்டு பல்லு குத்துற வேலையெல்லாம் விடுங்கடா. அடுத்த வேலை டீக்கு வெளியில ராஜ பரம்பரையா மூஞ்சி முகம். டிரைவர் வண்டி எடுப்பா. எப்படா இங்க வந்த நீ? அப்பவே வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் பெட்ரோலை செக் பண்ணிட்டு வந்து வச்சுக்கிறேன் நீ. ஏய் இங்க வா. அந்த எட்டயபுரம் மகாராஜா வந்தா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடுறியா? சொல்ல முடியாது. இன்சல்ட். ரொம்ப கேவலப்படுத்துறான். ஐயா தர்மராசா பசிக்குது ஐயா. அடாடா, ராஜா கிட்ட கேட்டியா? என்னால எதுவும் கொடுக்காம இருக்க முடியாது. சரி இந்தா இதை வச்சுக்க. ஐயா சட்டையில என்னென்னமோ இருக்குங்க. அப்படியே அதோட செட்டில் ஆயிக்கியா? போயா மகராசரா இருக்கியா? ஐஸ் வண்டி மாதிரியே இருக்கு. சகல போலாமாடா? அப்படியே நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணிக்க. என்ன கால்ட்டு சிக்னல் போடுறான்? நில 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 மடக்கிட்டாயடா. இறங்க. என்ன லைசென்ஸ் இருக்கா? என்னைய வழக்கமா காசானே கேப்பீங்க, இப்ப லைசென்ஸ் இருக்கான்னு கேக்குறீங்க. லைசென்ஸ் இருக்கா இல்லையா? லைசென்ஸ் இல்லாம ஓட்டுறதுக்கு எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இருக்கா இல்லையா? சட்டையில இருக்கு. டாக்ஸ் டோக்கன் இருக்கா? சட்டையில இருக்கு. ஆட்டோ பர்மிட் இருக்கா? சட்டையில இருக்கு. சட்டங்கடா. ஏயா ஐயா போல சகல. எஸ். அந்த சட்டையறா. எந்த சட்டை? அதான்டா உள்ள ஓரமா தொங்க விட்டுறல காக்கி சட்டை. அது ஓ சட்டையா? ஆட்டோ துடைக்கிற அழுக்கு துணின்னு நினைச்சு பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்ணிட்டா. யாருக்கு? பிச்சைக்காரனுக்கு. டேய் அதுல என்னென்ன வச்சிருந்த தெரியுமாடா? என்ன? லைசென்ஸ், ஆர்சி புக், ஆட்டோ பெர்மிட், ரேஷன் கார்டு, வரப்போற எலெக்ஷனுக்கு வாக்காளர் அட்டை முதல் கொண்டு போராடி வாங்கி வச்சிருந்தா. அவ்வளவுத்தையும் எடுத்து பிச்சைக்காரனை கொடுத்துட்டு பேசுறியா பேச்சு? இந்த வாட்டி மிஸ் ஆறா. போலீஸ்கார மேல கை வச்சுக்கடா. என் சகலையை என் கண்ணு முன்னாடி அடிக்கிறியா நீ? டேய் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா? உங்களை என்ன பண்ற பாருங்க. இவங்க தானா அது? சார், அவர் யூனிஃபார்ம் போட்டு வந்து அடிச்சார். நீங்க மப்டியில வந்து கடிக்கிறீங்களே, நீங்க யாரு? போலீஸ்காரங்களுக்கு பொறையும் டீயும் கொடுக்கறவன். படி இழக்கிற சாமியாச்சே நீங்க. எங்களுக்கு ஒண்ணு அவங்க தான் சப்போர்ட். அவங்களே அடிக்கிறீங்களா? ஆட்டோ கடிச்சு கொதறிடுவேன். போறவெல்லாம் மாவாடிட்டு போறானே. டேய் உட்காருங்க. உட்காரு. இங்க வா. அவங்க அடிச்சது பத்தாடா, நீ வேற என்ன அடிக்கிற? பின்ன என்னடா, செவனேன்னு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன். என்ன ஆட்டோல வம்படியா கூட்டு வந்து கண்டவனையெல்லாம் விட்டு அடி வாங்கி குடுக்குறியடா. அதான்டா அடிச்சேன். மச்சான் மச்சான் மச்சான். நான் அட்வொகேட் மாதவன். அவங்க ரெண்டு பேரும் ஜாமீன்ல எடுக்க வந்து. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனைய சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேறு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும்
உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். அம்மா என்னப்பா மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் மாதாவே, இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்னு என்னை வழி அனுப்பி வைதாயி. நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சிட்டு வாடா என் தங்கம். பரந்தாயி தாயில்லாமல் நான் இல்லை, இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. பேரு குழந்தைவேலு. பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தை மனசு. தாய் தகப்பனுக்கும் ஒரே பையன். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா அங்கே இங்க சுத்தாம ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு. சிகரெட்டு தண்ணின்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவர் வேலைக்கே போவாரு. அடடே, என்ன வேலை பாக்குறாரு? உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு வசதி இருந்தாலும் சுயமா ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆட்டோ ஓட்டுறாரு. என்னம்மா பையன் ஆட்டோ ஓட்டுறாராமே, பரவாயில்லையா? வசதி இருக்கிறப்போ ஆட்டோ ஓட்டினா என்ன, பஸ் ஓட்டினா என்ன, எனக்கு அது இல்ல குழப்பம். பையன் ரொம்ப சுமாரல்ல இருக்கான். உன் பொண்ணு மட்டும் என்ன பெரிய ரதியா? என் பொண்ணுக்கு என்ன எலுமிச்சம்பழ நேரம். இவன் கலர் போட்டோலயே இந்த கருப்புல இருக்கானே, நேர்ல எப்படி இருப்பானோன்னு சொன்னேன். இப்படி ஆத்தாலும் மகளுங்களும் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் நொட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப 2 பெண்களும் ஔவையாராக வேண்டிதான். என்ன மாலா, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அப்பா கேட்டீங்கல்ல? இந்த பாரு, மாப்பிள்ளை பிடிச்சிருக்குங்கிற விஷயத்தை உன் பொண்ணு உன்ன மாதிரியே பாட்டுல சொல்லிட்டா பாத்தியா? அப்பா, மாலா மாப்பிளைய பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும், என்னதான் தலகர் மாப்பிளைய பத்தி பில்டப் பண்ணாலும், நாம 2 பேரும் மாப்பிளைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே முடிவு பண்ண முடியும். இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். வாங்க. என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க? என்ன மாப்பிள்ள எப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். என்னடா அது? நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே வரேன் பூரா வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஏன் இதுக்கு மேல தியேட்டர் முழுசா பார்த்தது இல்லையா அவங்க? நானும் ஒண்ணும் புரியல. காலையில வாங்கி வச்ச முட்டை போண்டா பச்சி பாப்கார்ன் எல்லாம் நாரி போச்சுனே. நீங்க என்ன கேட்கல, சிக்கலா போறாமா? இப்ப கட்ட போறா. எல்லாம் சீனி சாமி மோனேல. என்னப்ப? என்னடா அம்படி பார்த்து உள்ள வராம போய்க்கிட்டு இருக்கீங்க? என்ன கிறுக்கிறு பிடிச்சு போச்சா உங்களுக்கு? போகாம நின்னுகிட்டு படம் பார்க்க சொல்றியா? ஒன்னு யாரா நின்னுகிட்டு பார்க்க சொன்னா? உட்கார்ந்து பாரு, படுத்துக்கிட்டு பாரு, உருண்டுகிட்டு பாரு, பிறண்டுகிட்டு பாரு, எப்படி வேணாலும் பார்த்து தொலைய வேண்டியதானே. தியேட்டர் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படியா சீட் கிடைக்கும்? ஹவுஸ் ஃபுல்லா? யாரா சொன்னா? யார் சொல்லணும்? நீதானே அங்க இங்க அங்கன்னு எல்லா இடத்துலயும் ஹவுஸ் ஃபுல்னு அடிச்சு ஒட்டி வச்சிருக்க. உங்களை எல்லாம் நம்பி தியேட்டர் நடத்தல பிச்சைதான் இருக்கணும். ஹவுஸ் ஃபுல்லுங்கிறது படம்டா. விளையாடாதானே. போன வாரம் கூட இப்படித்தான் இன்று போய் நாளை வான்னு ஒட்டி வச்சிருந்தேன். நான் தான் வந்துல போய்கிட்டு இருந்தேன். அப்ப கோயில் படம் போட்டா கும்பிடுவீங்களா? முத்தம்னு போட்டா முத்தம் கொடுப்பீங்களா? குத்துன்னு போட்டா குத்துவீங்களா? குத்துவீங்களா? கல்ல இருக்காடா. திரும்பியா பாக்குறேன். யாரா ஏமாத்துறே? யாரா ஏமாத்துறே? அங்க எப்ப வர மண்டைய படம் பாக்குறேன். நெத்திய பொளந்திருந்தானா சிரிச்ச மணிக்குல செத்துருப்பான். இன்னைக்கு உண்மையிலே ஹவுஸ் ஃபுல். பெரிய புத்திசாலி நீங்க. எதை பத்தி சொல்ற? ஒரு டப்பா தேட்டரை வச்சு அதை உருட்டிக்கிட்டு பெரட்டிக்கிட்டு என்ன டூபா ஒரு வெள்ளம் காட்டுறீங்க நீங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். கை கொடுங்கண்ணே. வேணாம் வேணாம். என்னண்ணே கழுத்தா தெரியாம இருக்கீங்க? கை கொடுத்தா திரும்ப கை கொடுக்கணும்ண்ணே. முடியாதுடா. கொடுங்கண்ணே. இப்போ உனக்கு கை கொடுக்கணும் அவ்வளவுதானா? ஓகேடா. என்னண்ணே இந்த நக்கு நக்கிட்டு கொடுக்குறீங்க? அசிங்கமா இல்ல? ஏன் இதுக்கு முன்னால நீ என்ன பண்ணிக்கிட்ட? ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தேன். அசிங்கமெண்ட் அடுத்தவனுக்கு கை கொடுக்கலாமாடா? அது மட்டும் அசிங்கம் இல்லையா? ஆளை பாக்குறதுக்கு மேல மூக்க நோண்டுறது, காதை நோண்டுறது, அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொறியிறது, இதுல விட்டு சொறியிறது, சொரிஞ்சிட்டு ஹலோ ஹவ் ஆர் யூன்னு கை கொடுக்கறது. யாரா கத்து கொடுத்தா அந்த நாகரிகத்தை? நம்ம ஒரு நாகரிகம் மாதிரி கையெடுத்து கும்பிட வேண்டியதானே. இனிமேல் எவனுக்காச்சும் கை கொடுக்கிற பாட்டு என்ன செய்வீங்க? இந்த ஊரை விட்ட போயிருவா. போன பிறகு கொடுப்போம். விளங்காத வயல. ஏய் என்னடா அது? எல்லாம் உன்னாலதான். உன் கூட வீட்டு வரைக்கும் வந்து அவனுக்கு கடையில போணும். எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேன். நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில? திருவிழாவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள கிரீடத்தோட எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா? உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசியை விட்டு மிஸ் ஆகி போற மாதிரில இருக்கு. தென்காசில அழகி போட்டி நடக்குதே உங்களுக்கு தெரியாதா? அது அழகிகளுக்கு இல்ல கிழவிகளுக்கு எதுக்கு? ஏற்கனவே உலக அழகி, இந்திய அழகி, மெட்ராஸ் அழகி, திருச்சி அழகி, திண்டுக்கல் அழகி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இது தென்காசி வேற அடி குந்தாணிகளா? எங்க கிட்ட முறைச்சிட்டிய ஈவ்டி சிங்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மாமியார் கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மகளிர் அமைப்புல சொல்லி உங்களை உள்ளதள்ளி நசுக்கிடுவோம்.
தெரியாத விடுங்க. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். இவன் கை கொடுத்ததுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீல, உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தான் தெரியுமா? இருக்குது அரண்மனையில ராஜ வைத்தியம் பார்த்த உடம்பாச்சு. ஏதோ பொணர்ல இருந்து டம்பர் வரைக்கும் டெவலப் ஆயிருக்கு. ஏய், நான் காபி குடிக்கிறது உனக்கு கேவலமா இருக்குதா? வாந்தி வேறயா? இது சாதா வாந்தி இல்ல, வேற வாந்தி. வாந்தியில என்ன சாதா வாந்தி, ஸ்பெஷல் வாந்தி? காது கொண்டாங்க. ஆஹா, இந்த மிடில் கிளாஸ்ல ஒரு மன்னர் பரம்பரை உருவாக போகுதா? இந்த ராஜாவுக்கு ஏத்த ராஜகுமாரன் வரப்போறாளா? ஆஹா, அப்பா வாங்கிட்டேன். கேட்டு கேக்க அப்பா வாங்கிட்டேன். நான் அப்பா வாங்கிட்டேன். என்ன நடுவீட்ல நின்னுட்டு நான் என்ன வச்சிட்டு இருக்கேன்? என்ன விவரம்? வாடா டிங்கரிங் பண்ண டிக்கி. உனக்கு எனக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில தானடா கல்யாணம் நடந்துச்சு. ஆமா, நான் அப்பா வாங்கிட்டேன்டா. ஆனா நீ ஆக்சிடென்ட் வேற ஆயி போச்சு. இனிமே நீ குழந்தை பெற சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். டேய், நான் யாருன்னு காட்டேன்டா. மாலா, இந்த வா. அவ யாரு? அவ அதான் உன் தங்கச்சி. தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? சரி விடு, அவ உன் கூட பிறந்தவ தானே, உன்னை விட 8 குத்து கலையவ தானே. அவளே வாந்தி எடுத்துட்டா, நீ ஏன் இந்த வாந்தி எடுக்காம இருக்க? இந்த பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ இப்பயே கர்ப்பமாகணும், வாந்தி எடுத்தாகணும். கக்கு. இந்த கேள்வி நீங்க என்ன கேக்குறீங்களா? சத்தம் போட்டு பேசாதீங்க. அடுத்த வீட்டுக்காரன் காதுல விழுந்தா அர்த்த ஜாமத்துல வந்து கதவு தட்ட போறான். ஏய், பேச்ச மாத்தாதீ. ஏண்டி டீட்மெண்ட் என்ன கவுத்தி புட்டு இப்ப மழுப்புறியா நீ? இந்த பார், இப்ப நீ வாந்தி எடுத்து ஆகணும். இது என்னோட கௌரவ பிரச்சனை. என்னங்க லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? திடீர்னு வாந்தி எடுத்தா எப்படி எடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. முடியாதப்ப? முடியாது. உன்னை வாந்தி நான் எடுக்க வைக்கிறேன், பாக்குறியாப்ப? வாயத்துற வாயத்துறடி. எடி வாய. எடு எடுங்க. என் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா. நான் அப்பா வாயிட்டு. மாப்பிள்ளைங்களா, நீங்க 2 பேரும் ரொம்ப சமத்து. இவ்வளவு சீக்கிரம் எங்களை தாத்தா பாட்டி ஆக்குவீங்கன்னு நினைக்கவே இல்ல. இந்தாங்க ஸ்வீட். இவனுமா இப்பதானே கட்டே பிரிச்சான், அதுக்குள்ள எப்படி? இப்படித்தான். ஆமா, என்ன ஒட்டிட்டு இருக்காண்டா இங்க கொண்டாந்து? கண்ணீர் அஞ்சலி அகால மரணம். ஏய், ஐயோ பயல, என்னடா அது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போது, இங்க வந்து கண்ணீர் அஞ்சலி கர்மாந்தர அஞ்சலி ஒட்டிட்டு இருக்கா. ஏண்டா சகல இப்ப இருக்க கண்டிஷனுக்கு இந்த மாதிரி போஸ்டர் கொண்டாந்து ஒட்டினேன்னா இத பங்காளி நினைப்பானா பாடி நினைப்பானடா? அது என்னடா கல்யாணம்னா போஸ்டர், கருமாதினா போஸ்டர், பிறந்த நாள்னா போஸ்டர், பொண்ணு பூ பெய்தா போஸ்டர்னு எல்லாத்துக்கும் போஸ்டர் ஒட்டி இந்த நாட்டையே உருப்பட விடாம பண்ணிட்டீங்களடா. சகல பேர பாத்தியாடா? புலிக்குட்டி பெரியசாமி, புல்லட்டு பாண்டி, மண்ட கருப்பே, ஒத்த கண்ணு மாறியா. ஒத்த கண்ணுங்கிறது ஒருத்தன் பாடியில உள்ள அங்க ஹீனம்டா. அது என்னமோ யூனிவர்சிட்டில வாங்கின பட்டம் மாதிரி பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறீங்க. இவன்ட்ட என்ன சகல வளவளன்னு போய் பேசிக்கிட்டு இருக்க? சரட்டு போட்டு தலைமை போஸ்டர் நான் கிழிக்க விட மாட்டேன். நான் கிழிக்காம விட மாட்டேன்டா. என்ன சகல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன்டா அவன் மேல கைய வச்ச? சகல என்ன சொல்ற நீ? நீ மட்டும் தான் அவன் அடிப்பியா? ஓ அப்படியா? டேய் போடா, டேய் அடிச்சிட்டீங்கல. எங்க ஆளுங்க கூட்டி வந்து உங்களை என்ன பண்றமா? எங்க ஆளுங்க பண்றீங்க எங்க ஓடுறா? அண்ணா, அது அவனுக்கு தான். நல்ல காரியம் நம்ம வீட்ல வந்து போஸ்டர் ஓட்டறான். போஸ்டர் நீ கிளிப்பா. நீ வந்து கேப்பா நம்மள. டேய், போஸ்டர் ஏன்டா கிழிச்சீங்க? ஆஹா, என்னடா கேட்டுக்கிட்டே இருக்க, லுக் விடுறேன். அண்ணே அவசரப்படாதீங்க, அவசரப்படாம என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. ஏன்டா அவன் அடிச்சா? கேளுங்க சார். அந்த பையன் இங்க வந்து போஸ்டர் ஓட்டினான். தம்பி ஏப்பா இங்க வந்து ஓட்டுற, நல்ல காரியம் நடக்கிற வீடுன்னு நான் சொன்னேன். அப்படி தாட்டா ஒட்டு வெண்ணு அவன் தான் அடிச்சான். வேணா கேளுங்க இந்த பையனை. சொல்றா. நான் ஊமைங்க, எனக்கு பேச்சு வராது, வெளியூருங்க. சும்மா ஒரு போன் பண்ணலான்னு வந்தேங்க. வந்த இடத்துல பார்த்தேங்க, இந்த தம்பி மேல எந்த தப்பும் கிடையாது. இந்த பையன் தாங்க முதல்ல கை நீட்டினா. ஜாபா ஜாபா நக்கலா குப்புற பாத்தீங்களா? ஊமன் அவனே சொல்றான் பாருங்க. எனக்கு கூட தெரியாது. ஐயா நீ விட்டுங்க. ஐயோ தூக்கிட்டாங்களே. ஐயா நீ விட்டுங்க, அடி தாங்க மாட்டேன். சொன்னா கேளுங்க. ஐயா ஏற்கனவே வந்து ஊர அடிச்சாது. ஐயோ மாப்ள அடிக்கிறாங்க. யாரு இல்லப்பா. பெரிய பீஸ். அப்பா இல்ல அது பிரதர். இங்க ஐயா ஆட்டோவே சாமியா நினைச்சு கும்பிடுறீங்களா? செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என் ஆட்டோ தான் என் தெய்வம், அதனாலதான் இப்படி கும்பிடுறேன். ஓஹோ,
தினமும் நல்லா கிளீன் பண்ணுவீங்களா? கிளீனிங் சொல்லாதீங்க, வாயில் அடிங்க வாயில் அடிங்க. தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா இவ என் தாய் மீனாட்சி. என்ன பெரியவரே உடம்பு சரியில்லை, சவாரி போலாமா? ஏன் இவ்வளவு குடியிறாரு? பணிவு. பணிவா? யாரு ஐயா? ஏஞ்சிட்டு உள்ள போய் உட்காரு. பின்னாடி. அம்மா மீனாட்சி, 2 பேரையும் நல்லபடியா கொண்டு சேர்க்கணும். எங்க போறீங்கன்னு கேட்கவே இல்லீங்களே. அது எப்படிங்க கேட்க முடியும்? ஏன்? நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு போவீங்க, ஒரு கல்யாணம் சடங்கு, ஏன் மாப்பிள்ளை கூட பார்க்க போவீங்க. அந்த நேரம் பார்த்து நான் உங்களை எங்க போறீங்கன்னு கேட்டா அவசகுணமா இருக்காது. அதனால நான் யார்ட்டையுமே கேட்கறது இல்லைங்க. நீங்க போற வழியில நாங்க இங்க போகணும் அங்க போகணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் தாய் மீனாட்சி உங்களை பொத்துனாப்புல இறக்கி விட்டு போயிடுவான். மாதவா, வண்டி பேரு மீனாட்சிங்க. என் பையன் பேரு மாதவன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அடா அடா அடா. ஏய், எனக்கு ஐயா கொஞ்சம் வெளியே வாங்க. பெருசு வாங்க 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 வாங்க. என்ன நடு ரோட்ல இறக்கி விடுறீங்க? ஐயா, எல்லாரும் ஆட்டோக்கு பின்னால பிரசவத்துக்கு இலவசம்னு எழுதிருப்பாங்க. ஆனா அதை என் ஆட்டோல எழுதல, என் இதயத்துல எழுதிட்டேன். இங்க பாருங்க, நிறைய மாச கர்ப்பிணி பஸ்ஸுக்காக கால் கடுக்க அப்படி ரோட்ல நிக்கும் போது நான் பார்த்தும் பார்க்காம போன அந்த சமுதாயம் என்னை காரி துப்பாது. என்னது? பொங்கல். பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க. உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ, அப்ப ஒண்ணு செய்றீங்களா? நீங்க சொன்ன இடம் இப்படி நேர போய் லெஃப்ட் போய் ரைட் போய் லெஃப்ட் போய் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா வந்துடும். 3.5 கிலோமீட்டர் தான். கிளம்புறீங்களா? அம்மா நீங்க எங்கம்மா போகணும்? தர்மாஸ்பத்திரிக்கு. இது யாரு, நம்ம அம்மாவா? நான் கொண்டு இறக்குறேன்டா, ஏறுமா. காசு இல்லைங்க. காசை பத்தி இல்லம்மா, பிரசவம் தான் தங்கச்சி முக்கியம். ஏறுமா, பெருசுக்கிட்டு வாங்கல. மெல்லதாய், மெல்லம்மா மெல்லம்மா, என்ன பத்தாம்மா, மெல்லம்மா அப்ப வரட்டுங்களா? நீங்க ரொம்ப நல்லவர். நாங்க 20 ரூபா. மீட்டர்ல 18 ரூபா தானே காட்டுது. பரவாயில்லப்பா, மீட்டருக்கு மேல 2 ரூபா வச்சுக்கிட்டுமே. சாரி சார், மீட்டருக்கு மேல எனக்கு 10 பைசா கூட கூட வேணாம். உங்களை மாதிரி ஆளுங்க 2 ரூபா 3 ரூபா கூட கொடுக்கறனாலதான் எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கு கெட்ட பேர் ஆகுது. இந்தாங்க சொச்ச 2 ரூபா. நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றவன், புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க. வரட்டுங்களா? என்னங்க, என் பையனை கூப்பிட்டேன். மீனாட்சி, என் ஆட்டோ கூப்பிட்டேன். வர்றேன். அம்மா ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்படாதீங்க. இல்ல, இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்ல வந்தேன். நான் முடிவே பண்ணிட்டேன். வாங்க போலாம். இப்படி அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. நம்ம தியேட்டருக்கு உண்மையிலே ஏசி போட போறேன். அதுக்காக பேங்க்ல 13 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்கேன்டா. அந்த மேனேஜர் நேர்ல வந்து செக்அப் பண்ணி தான் தருவேன் இருக்காரு. அதனால இப்ப அவர் வந்தவன ரொம்ப தடா புடலா வரவேற்கிறா. சந்தோஷமா இருக்கு. பேங்க் மேனேஜர் கூட்டி வந்துட்டாரு. வந்துட்டாரா? வாங்க தெய்வமே, எப்பறா கண்டுபிடிச்ச? வெளிய நின்னு நம்ம தியேட்டரை குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தாரு. இவர்தான் பேங்க் மேனேஜர் கன்ஃபார்ம் பண்ணி கூட்டி வந்துட்டாரு. எனக்கு இந்த ரெட்ட மாலை எல்லாம் பிடிக்காது. என்னல இது? கோபம் வந்திருக்காருன்னு. சரி, இது இந்த கண்டிஷன்ல இருந்தா உட்கார்ந்து பாக்குற பேக் என்ன ஆகுறது? ஓவரா நாறுது. லோன் கிடைக்குமா? என்னையா இது? மஞ்சள் தண்ணி ஊத்தின மாதிரி மஞ்சள் இருக்கு. இங்க வரவங்களுக்கு எல்லாம் மஞ்சள் காமாலியா? டிக்கெட்டோட சேர்த்து ஒரு மாத்திரை கொடுக்கறது கிடையாது. படம் பார்க்க வரவங்க எல்லாம் நோய் வந்து செத்து போனா மறுபடியும் யாரையா திரும்ப கூறுவாங்க? ஐ டோன்ட் லைக் இட். மாத்திரை கொடுக்கவா? வரவனுக்கு பூரா மாத்திரை கொடுத்தா ஏம்பளப்பு என்ன ஆகுறது? அது என்ன பின்னாடி? அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா? ஐயா, அது என்ன சோறு போல ஓட்ட ஓட்டையா இருக்கு? ஆபரேட்டர் ரூமுங்க. அம்மா, ஆபரேட்டருக்கு ரூம் கொடுத்தா நிர்வாகம் என்னடா ஆறுது? நான் அத பாக்கணும். எத்தனை ரீல் இருக்கு? 14 ரீலுங்க. எத்தனை அடி? 1000 அடிங்க. அளந்து பார்க்கலாம்ல? அளங்க. கரெக்டா இருக்குமா?
அம்மாவாசையும் பூச்சி வந்து சீரட்டு கட்டாயனா இந்த சீரட்டை மட்டும் எடுத்து கொடு, மாத்தி குடுத்துறாங்க. ஏதாவது திட்டுக்கிட்ட போறாங்கப்பா. திட்டுறதுக்கு வாய் இருந்தா தானே சொல்றத செய்யா. உன்னோட பெரிய தொல்லையா போச்சுப்பா. ஐயா எனக்கு ஒரு கலசம் கொட்டை வடிநீர் தாருங்கள். யோ காப்பின்னு கேட்க மாட்டியா? செந்தமில்ல தான் பேசுவா நீ. நான் மட்டுமா பேசுகிறேன்? என் தாய் தந்தை என் மூதாதையர் அனைவரும் இவ்வாறு தானே பேசினார்கள். உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி. இந்த வாரம் நம்ம ப்ரோகிராம் எல்லாம் மோப்பம் பிடிச்சு வச்சிருப்பீங்க சொல்லு. திங்கக்கிழமை நம்ம ராமசாமியோட அப்பே புட்டுக்குருவான். அப்படி போடு. புதன்கிழமை பெரியாஸ்பத்திரியில எடுத்துட்டு பெருசு அது காலி ஆயிடும். வணக்கம் பூச்சி அம்மாவாசை சவிக்குமா? என்ன எதிரி திடீர்னு வெள்ளக்குடி காட்டுறான். என்ன பண்றது? ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏப்பா ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுறீங்களா? விஷத்தை கலந்தாலும் கலந்துருப்பான். வேணாம். ஆளுக்கு ஒரு போண்டா எலி மருந்து வச்சாலும் வச்சிருப்பான். வேணாம். அடப்பாவிங்களா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆச்சும் சாப்பிடுங்கயா. வேணா உடியா வெங்காயம் தம்பி ஒரு சிகரெட் கூட. 2 பேர் இருக்கீங்க, ஒரு சிகரெட் கேக்குறீங்க. ஓவரா பேசுற. ஒரு போர்வேல 2 பேர் படுக்கிறது இல்ல. அது மாதிரி ஒரு சிகரெட் வாங்கி 2 பேர் இழுப்பா. நீ மூடு. ஐயா எனக்கும் ஒரு தங்கராஜா வடிகட்டி புகையில சுருட்டு ஒன்று தாருங்கள். கோல்ஃப்ல கிங்னு கேளியா? ஏண்டா எவனை பார்த்தாலும் ஓசில போண்டா டீ சிகரெட். இன்னைக்கு இருக்குடா உங்க வாய்க்குள்ள தீபாவளி. 1 2 3. அட பாவிகளா, சிகரெட்டை மாத்திட்டாங்களா? எங்க வண்டி எடுக்க? ஏன்னா போர்டுல என்ன போட்டுருப்பாரு? நோ பார்க்கிங் போட்டிருக்கு. இந்த இங்கிலீஷ் கூட படிக்க தெரியாம எப்படி எஸ்ஐ ஆன? அதுல பளிர்னு அடிச்சோம்னா பாளையம் கொட்டி விடுவாமா. இல்ல நோ பார்க்கிங் வண்டி விட்டுக்கலாம், ஃபைன கட்டல. ஏன் சார், நான் இங்க வண்டி விடும்போது நோ பார்க்கிங் போர்டு எதுவுமே இல்லையே. இப்ப நான் நட்டு வச்சேன். இன்னும் நாத்து நட்டு வச்ச மாதிரி சொல்றீங்க. இப்படி ஒரு ரெடிமேடா போர்டு செஞ்சு வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் பணம் வேணுமோ அங்கெல்லாம் நட்டு வச்சுட்டு கேக்குறதா? உடஞ்சில அடிச்சோம்னா தெரியுமா? லைசன்ஸ் எடுல. இந்த இல்ல வேற என்ன வச்சிருக்க? சேட்டு கடையில 4 மோதிரம் வச்சிருக்க. மூட்டு தர போறியா? அந்த போட்டோம்ல தெரியுமா? ஃபைன கட்டல. இதெல்லாம் வேற எவனாவது இழிச்ச வாங்கிட்ட கேளு. நான் பிரஸ். இல்ல நான் பெரிய போலீஸ்ல. சார் இந்த பேனா பவர் தெரியாம பேசுறீங்க. இது நினைச்சா உங்க யூனிஃபார்ம கழட்டிடும். என்னடா பவர் பவருங்க? இல்ல நீ ஆம்பளையா இருந்தா Dress கலத்தல பாப்போம். அடிக்காத. ஆள் பாக்கு. சமயத்துல போவுதுல. அப்படி பாக்க. என்ன கேளு. ஜோலியா முடிச்சிட்டேல. ஆம்பளடா. இந்த பேனா பவர் தெரியுதா? சட்டை மட்டும்டா. இது நினைச்சா உன் பேண்ட் என்னடா பண்ணிட்டு இருக்க? சார் சாரி சார், நீங்க போய் ட்ரெஸ் மாத்திக்கோ. டேய் சீ மனுஷன் போய் வேலைய பார்ப்போம். சும்மா சொப்னா நான் விருச்சிகம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஸ்கார்பியோ. உனக்கு இன்னில இருந்து டைம் நல்லா இருக்கும். தேங்க் யூ. நீ என்ன ராசி? எனக்கு கேன்சர். கேன்சரா? சி கேன்சர்னா நீ நினைக்கிற வியாதி இல்ல. கடக ராசிக்கு இங்கிலீஷ்ல கேன்சர்னு பேரு. ஓஹோ, உன் டைம் எப்படி இருக்கு இப்போ? எனக்கு கேன்சர்ங்கிறதுனால டைம் கொஞ்சம் மோசமா இருக்கு. நான் லவ் லெட்டர் கொடுக்க வரும்போது தானா அவளுக்கு கேன்சர் இருக்குது தெரியணும். அதுக்கு ஏதாவது பண்ண வேண்டியதானே? கேன்சருக்கு எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். சொப்னா ஒரு நிமிஷம். சொப்னா என்ன? இதை ஏன் நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? எத? உனக்கு கேன்சர்ங்கிறது. இத ஊரெல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் கேட்டான் சொன்ன. கேட்காது ஏன் தப்புதான். பாஸ் என்னாச்சு பாஸ்? சொப்னாவுக்கு கேன்சர் ஆண்டா. பாஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கேன்சர்ங்கிறது நீ எதையும் வாயால சொல்ல வேண்டாம்டா. இது கூட தெரியாத முட்டாள் இல்லடா நாடு. கேன்சர்ங்கிறது குணப்படுத்த முடியாத ஒரு வியாதிங்கிறது எனக்கும் தெரியும்டா. இந்த ஆள் கேன்சர் ராசியை நோய் நினைச்சிருக்காரு. இதை வச்சு பணத்தை கலந்துட வேண்டியதான். நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா அவன் வேற ஒண்ணு நினைக்கிறான்டா. நான் ஒண்ணு நினைக்கிறேன் பா. என்னடா? சினிமா பாக்குற பழக்கம் உண்டா பாஸ்? கேன்சர்னு ஒரு வியாதி இருக்குது, அதை யாராலையும் குணப்படுத்த முடியாதுங்கிற உண்மையவே நான் சினிமாவை பார்த்து தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா பாஸ், அதே சினிமாவில் அந்த நோயாளிட்ட டாக்டர் கடைசியா காட் இஸ் கிரேட்னு சொல்லுவார். காடா? நீ என்னடா சொல்ற? திருப்பதிக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் பாஸ். திருப்பதியா? எதுக்கு? என் அன்னைக்கு அண்ணி நான் சொன்ன சொப்புனா அன்னைக்கு
குணமாகணும்னு நாடு. நீ காமெடி டைம் இல்லடா, என்னோட சென்டிமெண்ட் டைம்டா. பாஸ் ஓ, செலவுக்கு வேணும் இல்லையா? நானு பணத்தை பின்னாடி வச்சா பஸ்ல அடிச்சிடறாங்கன்ட்டு முன்னாடி வச்சிருக்கேன்டா. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. போயிட்டு பாஸ், இத வச்சுட்டு கீழ் திருப்பதி வரைக்கும் தான் போக முடியும். ஓ, வெங்கி மேல் திருப்பிலாம் இருக்காரு இல்லையா? அப்போ மேல இருந்து எடுத்துறேன். மேல இருந்து இத வித்துரு. இந்த மோதிரத்தை உண்டியல்ல போட்டுறோம். உண்டியல்ல போட்டுற. எவ்வளவு செலவான பரவாயில்ல, சொப்னாவுக்கு குணமாகணும்டா. போக பாஸ். கோயிந்தா பாலாஜியை கேட்டதா சொல்றான். புற்றுநோய்க்கு சித்த வைத்தியமா? நாடகம் விடும் நேரம் தான், உச்ச காட்சி நடக்குதம்மா. ஏழுகுண்டவாடா கோவிந்தா கோவிந்தா. யாரு வந்துட்டியா? உன்னை பார்த்தா சாட்சாத் அந்த பெருமாளே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. தரிசனம் பண்ணிட்டியா? என்ன கூட்டம், திவ்ய தரிசனம் பாஸ். இந்தாங்க பாஸ். கொண்டா. சொப்னாவுக்கு எப்படியாவது அந்த வியாதி குணமாகணும். அப்பதான் நான் நல்லா. டேய், என்னடா இது? திருப்பதி லட்டுக்கு பதிலா ஜிலேபிய பிரசாதமா கொண்டு வந்திருக்கிற. ஐயோ, பவர் கட்ல கடைக்கார பார்சல் மாத்தி கட்டிட்டானே. பாஸ், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்னடா? திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபி தான் கொடுக்குறாங்க. எதுக்காக? அதாவது அவங்க பட்ஜெட்ல இருந்து இடிக்குதா, லட்டுக்கு பதிலா ஜிலேபி கொடுங்கன்னு சந்திரபாபு நாயுடு தான் சட்டம் போட்டிருக்காரு. ஓ, அவரே போட்டிருக்காரா? அப்ப கரெக்டா தான் இருக்கும். சப்னாக்கு சரியாயிருமா? நான் இத சாப்பிட்டுமா? சாப்பிடுங்க. நான் விரதத்தை முடிச்சிட்டு வரேன். முடி. பாலாஜி நமக, சுவாமி பாலாஜி நமக. ஹாய். உன் குத்தமா என் குத்தமா, யார நானும் குத்தஞ்சொல்ல. பச்சை பசு மாடியிலே பாடி வந்த பைங்கிலேயே. இது என்னைய எப்ப பார்த்தாலும் சோக பாட்டே பாடிட்டு இருக்க? சந்தோஷமா பாடு. பாடுற சொப்னா, பாடுற. அதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா நான் பாடுறேன். ஜெமினி 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 கபனி 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 காதலி 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 காபனி காமினி காமினி கமினி. ஓ போடு ஓ போடு ஓ போடு. என்ன நரேன் ஓ போட சொன்னா ஒப்பாரி வைக்கிற? எப்படி சொப்பனா, எப்படி? உனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கும்போது என்னால சந்தோஷமா நடிக்க கூட முடியல சொப்பனா. வியாதியா? ஏன் மறைக்கிறேன்? அன்னைக்கு குஜாக்கோ கிட்ட உனக்கு கேன்சர்னு சொன்னதே நான் கேட்டுட்டேன். லூசு, அவன் கிட்ட என் ராசி கேன்சர்னு சொன்ன. கடக ராசிக்கு இங்கிலீஷ்ல கேன்சர்னு பேரு. பாஸ் வாடா வா. வணக்கம் பாஸ். என்னடா கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்பா மாறுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ். பாஸ், எனக்கு பணம் ஒரு 50,000 வேணும். எதுக்கு 50,000 ரூபாய் பணம் கேட்கிற ராஜா நீ? சிங்கப்பூர்ல ஒரு முருகன் கோயில் இருக்கு. சிங்கப்பூர் முருகனா? என்ன பண்ண போற நீ அங்க? அங்க போய் அன்னைக்கு வேண்டிட்டு வர போறேன். அன்னைக்காக என்ன வேண்ட போற? அழகு குத்த போறேன். ஏண்டா என்கிட்ட சொன்னீனா உனக்கு நான் உடம்பெல்லாம் அழகு குத்துவனே. ஏன் பாஸ் தூக்குறீங்க? உன்னை அமுக்கத்தாண்டா. ஏண்டா டேய், கடக ராசிய கேன்சர்னு பொய் சொல்லி என்கிட்ட பணத்தை புடுங்கிட்டியாடா. டேய், என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ என்ன துரோகம் பண்ணாலும் நான் உன்னை மன்னிச்சுப்பேன். ஆனா சந்திரபாபு நாயுடு திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா. அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. காமெடி டைம் இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. Now I am going to teach you about how to break the eggs. Okay. முட்டைன்னு உடனே ஒரு ஓல்டஸ்ட் பர்சன். கோழி முன்னாடியா முட்டை முன்னாடியா? மகேஷ். எஸ் சார். நான் ஒன்ன கேட்கல. டி மகேஷ், ஒன்னதான் கேட்டேன். நீ சொல்லு. கோழி தான் சார் முன்னாடி வந்துச்சு. எப்படி சொல்ற? முட்டை கோழியோட பின்னாடி தானே சார் வரும். That was a good answer. Okay. நாம இப்ப முட்டை உடைப்போமா? முட்டையோ முட்டை. முட்டையோ முட்டை. முட்டையோ முட்டை. என்ன பண்ற? முட்டையோ முட்டை. முட்டையோ முட்டை. எக்கு கம்மி மாதிரி இது என்ன எக்கு எக்கா? சார் முட்டையோ முட்டை கூ முட்டையா இருக்கு சார். இங்க பாருங்க முட்டையோ முட்டை. என்ன பண்ணிட்டு இருக்கற நீ? சார் எவனோ எனக்கு முட்டை மந்திரம் வச்சிட்டானுங்க. எதுவுமே உடைய மாட்டதெல்லாம் எகிருது. எல்லாருக்கும் உடையுது, உனக்கு மட்டும் உடையாம இருக்க.
சொன்னா நம்ப மாட்டீங்களே இப்ப பாருங்க சார் ஒரு நிமிஷம் எகிருது சார் இப்ப இருங்க பார்க்கலாம் உடையுது சார் என்ன சார் இது எகிருது இப்ப அப்படியே போய் நெத்தியை கடாயில வச்சீங்க ஆம்லெட் ஆயிடும் மகேஷ் எஸ் நீ பண்றது சரியில்லை. ஏன் நீங்களும் தான் பண்றீங்க? இத பார், வான் பண்றேன், ஆரம்பத்தில் நிறுத்திரு. நோ, ஆரம்பிச்சாச்சு, பாதியில நிறுத்த முடியாது. ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு இருக்கேன். ஆத்திரத்தை அடக்கலாயா? இத்த அடக்க முடியுமா? வேண்டாம், ஆரம்பத்திலே விட்டுரு. சின்ன விஷயத்தை மகேஷ், ஏன்டா உன் பேரை நீயே சொல்லிக்கிற? அவனு மகேஷ் தாயா, அவன் டி மகேஷ், நான் பிசிச்சி, இது எஸ் மகேஷ். மகேஷ் நீதான் டி மகேஷா? ஆமா. கேட்டரிங் காலேஜ்ல படிக்கிறியா? ஆமா, சொல்ற. ஆடு வர ஆளுங்கடா. டேய் வா போலாம். வா. மகேஷ், என்னடா, என்ன டென்ஷன்? மூட் அவுட்மா. மூஞ்ச பேத்துறோம் சொல்றோம். இவன் கீ குத்ததான் மச்சான் சொல்வான். சொல்றா. ஏசி மயில் ராவணே. ஏசி மயில் ராவணே. போலீஸ். அட போய்யாங்க. யார் ராவணுங்க? ஏண்டா ஏசி கால்ல வந்தா காப்பாத்துவாரு, டயர்ல வந்து விடுறீங்க? நான் தான் உங்க திருஷ்டி கழியறதுக்காக இந்த லெமன் ஃப்ரூட்ஸை உருட்டி விட்டேன். நீ கரெக்டா யோசிக்கிறீங்க. இவன் சிபி சக்கரவர்த்தி, அன்னைக்கு ரைஃபிள் கிளப்ல புறாவை காப்பாத்துனவன். சோ நீ தான் அந்த டீம் மகேஷ்? எஸ் சார். ஆமா, ஒரு போலீஸா இருந்துகிட்டு என்ன அடிக்கிறதுக்கு எதுக்கு பொறுக்கீங்களா அனுப்பிச்சீங்க? உன்னை உதைக்கதான் அவங்கள அவுட் சோர்ஸை யூஸ் பண்ணேன். ஸ்டூடெண்ட்ஸ் மேல அனாவசியமா எங்க போலீஸ்க்கு நாங்க வைக்கிறது இல்ல. நான் தான் ஒரு தப்பு பண்ணலையே. தப்பா? நீ பண்ணிருக்கிறது சைபர் கிரைம். ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி அசிங்கமா போட்டோ பிடிச்சி அவளுக்கு இமெயில் பண்ணிருக்க. என்னடா மச்சான், புது கதையா இருக்கு. கதையை பாதியில விட்டு போ. அப்படி சார் சார் சார், எந்த பொண்ணை நான் எப்போ ஃபாலோ பண்ணேன்? சாதாரணமான பொண்ணு அவ. தேவதை சுதாராணி ஐஏஎஸ், ஹோம் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு. ஐயோ, அது அவங்க அம்மா. அவங்க பொண்ணு தீபிகாவை ஃபாலோ பண்றதோ இமெயில் அனுப்புறதோ கண்டினியூ ஆச்சுன்னா பொறுக்கிங்க வர மாட்டேன், போலீஸ் தான் வரும். சார் எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. எனக்கு ஸ்டாப் இட் டி மகேஷ். உன் சால்ஜாவை கேட்கறது என் ஜாப் இல்ல. டோன்ட் எவர் ஃபாலோ தட் கேர்ள் தீபிகா. தட்ஸ் இட். சிம்பிள் மேட்டர் மச்சான். வேற எவனோ உன் பேர்ல அனுப்பிச்சிருக்கான், அதனால நீ மாட்டீன. அந்த இமெயில் மட்டும் கிடைச்சது, அதுல ஒட்டிருக்க ஸ்டாம்பை வச்சு எந்த போஸ்ட் ஆபீஸ் கண்டுபிடிச்சு சும்மா அவனை மடக்கி என்ன முறைக்கிற. இவங்கிட்ட என்ன ப்ரூவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு எந்த காலேஜ்னு விசாரி, நம்மளே ஸ்ட்ரைட்டா கிளியர் பண்ணிக்கலாம். தங்கச்சி, என்ன ஆச்சு உனக்கு? நான் ஆத்துல குளிக்கும் போது ஓஹோ ஸ்டுடியோக்கார போட்டோ எடுத்துட்டானே. அந்த போட்டோ மட்டும் பத்திரிக்கையில வந்துச்சு, என் மானமே போயிடுன்னு. யார் அவன்னு காட்டு, அவனை நான் பாத்துக்கிறேன். எப்படி இது பியூட்டி? இந்த மாதிரி பொண்ணுங்களை நீ போட்டோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா பிரா விளம்பரத்துல இருந்து பலூன் விளம்பரம் வரைக்கும் கொடுக்கலாம். அடடே வாங்க கறிக்கடைக்காரன், என்ன கையில கத்தியோட வந்திருக்கீங்க, கூட ஒரு ஆட்டையும் புடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெட்டுற மாதிரியே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எத்தனை விதமா எடுக்கணும்? எடுக்கணும்டா, 50 வகையில் எடுக்கணும். என்ன கையில கரகாட்டமே ஆடுறீங்க? கர்ப்ஸ் கம் ஹியர். உந்த போட்டோ எடுத்தவன் யாரு? இவன் தானே எடுத்தான். பாவி, என் தங்கச்சி ஆத்துல குடிச்சுக்கிட்டு இருந்த போது போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்தி அவ வாழ்க்கையை கெடுத்துட்டியா பாவி. வேணாண்டா அண்ணே, காட்டி கொடுத்துறாரா? இவர்தான் கெடு சொன்னாரு. பெரிய மனுஷா, நீயாவது சொல்லக்கூடாது இப்படி எல்லாம் போட்டோ எடுக்க. என்ன விட்டுருங்க. நாளை காலையில 8 மணிக்குள்ள நெகட்டிவ் போட்டோ எல்லாம் எனக்கு வந்து சேரணும். இல்ல என் கறிக்கடையில ஆடு தொங்காது. பின்ன மாடு தொங்குமா? இல்ல, உங்க 2 பேரையும் உரிச்சு தலைகளா தொங்க விட்டு உங்க ஈரல் எடுத்து அப்படியே திம்ப. கொஞ்சம் தள்ளி வச்சு திங்க கூடாதா? அண்ணே, அந்த ஈரலை மட்டும் எனக்கு கொடுத்துருக்கண்ணே. முடியாது, அத நான் தான் திம்பேன். ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்கிறிய. டேய் நில்றா, டேய் லுங்கி அவருக்கு கட்டிட்டு போ. ஒரு போட்டோ எடுங்கய்யா. லெஃப்ட் காலாயா? யோ எங்க போகணும்? துபாய்க்கு. என்ன சைஸ்? பாஸ்போர்ட் சைஸ். அதுக்கே இங்கேயே தண்ணி போட்ட?
அங்க கிடைக்காதுன்னா அதனால கொஞ்சம் கூட சாப்பிட்டேன். அடே அப்பா, போயிட்டு வர வரைக்கும் போதா இருக்கும் பேருக்கு. அண்ணே இப்படி அனுப்பிச்சிரும்ண்ணே. வேணாண்டா, எடுத்துருவோம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாம். டேய், ஆறாம் இல்ல அப்பி போடுவேன். நீ ஐயா யாரு ஆடுறது? புரியுதா? எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துருங்கண்ணே. திரும்புங்க அப்படியே. என்னையா அது, நம்ம எடுக்கலாம்னா அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். அண்ணே ஒரு ஐடியா. என்ன? படுக்க வச்சு எடுத்துருவான். படுக்க வை. முடியா? செத்த கழுத மாதிரியா இருக்கிறானே. எடுக்க போற, எடுத்துக்கிட்டு இருக்கிற, எடுத்தாச்சுடா. ஐயோ ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அண்ணே காப்பாத்துங்க, அண்ணே காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இருங்க இருங்க. ஏன் அவன் துரத்துறீங்க? காரணமா தாயா? யாரு அவன்? அவன் என் போட்டோகிராஃபர், சிஐடி ஜெகனோட அசிஸ்டன்ட். ஓஹோ, அதான் அவனுக்கு அவ்வளவு தானே விட்டா? என்ன தானே அவுட் பண்ணிட்டான்? நாங்க ஒரு இடத்துல மீட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ள கைகலப்பு ஏற்பட்டு போச்சு. அத இந்த பய அந்த மரத்து மேல இருந்து போட்டோ எடுத்துட்டான் சார். கூப்பிடுங்க சார் அவனை. இரியா இரு. டேய் கர்மந்தி, வாய வழியா வாய வழியா. நான் கூப்பிட்டா வரமாட்டானா? என்னடா இது? அண்ணே, இந்த சைக்கிள் செயின்ல அடிச்சது, சோடா பாட்டில் வீசினது, மைக்க ஒடிச்சது, செருப்பால் அடிச்சது, இதத்தானே எடுத்தேன். அதை மட்டும் எடுக்கவே இல்லைண்ணே. நாயே நாயே, எதை எடுக்கணுமோ அதை எடுக்காம இத போய் எடுத்துட்டு வந்திருக்கியடா. சைக்கிள் செயின்ல அடிச்சிட்டு நம்ம எடுத்தது இல்ல, சோடா பாட்டில் வீசினது நம்ம எடுத்தது இல்ல, கூட்டத்தை கூட்ட செருப்பால் அடிச்சுக்கிறாங்களா அதை நம்ம எடுத்ததே இல்லையா? அட பாவி பாவி, என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டியேடா. இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் கிடைக்குமாடா? கை கெட்டத வாய் கெட்டாவும் பண்ணிட்டியேடா. அண்ணே, என்ன இருந்தாலும் தாய்க்குளம், நம்ம பண்பாடு என்ன, இத போய் எடுப்பாங்களே. கூட்டம் ஏற்பாடு பண்ண அவர்களுக்கே அது இல்ல, போட்டோ எடுக்க போன நாய் உனக்கு எதுக்குடா? அண்ணே, நம்ம எல்லாம் தமிழ்காரங்க. அப்ப இவனுக்கு என்ன இந்திக்காரனுங்களா? இந்த அடியை நான் அவங்கள்ட்ட இருக்கலாம். என்னை காப்பாத்துங்கன்னு உங்கள்ட்ட வந்தா நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடந்தா எடுத்து பறக்குதையா அண்ணாமலை சைக்கிளே கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிளே. அண்ணே, உங்க சைக்கிளை தூக்கிட்டு போறாங்க. ஏய் ஏய், பித்தளை நில்லு நில்லுடா. டாடா. ஏய் 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 நில்லு. ஏய் ஏய், சைக்கிள் எடுத்து போடு. பின்னாலே ஓடி வரா. ஆமா, எங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட? ரொம்ப நாளா ஓட்டுறியே. ஏய், நான் எங்க கத்துக்கிட்டேன்? ஏறி உட்காந்து போய்கிட்டு இருக்கேன். பாவி, தள்ளிட்டியே. நான் எங்க தள்ளிடுச்சு. ஒரு பிள்ளை வந்துருவா. ஏய், என் கையில மாட்டீங்க, தொலைச்சிடுவோம் தொலைச்சு. ஏறி ஏறி ஓடியா. ஒரு கால் வர வழங்கலையே. ஐயா, உங்க பொண்ணு என்ன பண்ணி தெரியுங்களா? வாயா வா. ஏன் தம்பி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு நினைவு இருந்தா இப்படி பண்ணிருப்பியா? இல்ல கேக்குறேன். என் பொண்ணு வேண்டாம் வேண்டாங்க சைக்கிள் கொடுத்து ஓட சொன்னியாம, குடுக்கிற போதே அவளுக்கு ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு கேட்டு விட்டு கொடுத்துருக்க வேண்டாம்? இப்ப பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு? கைகால் எல்லாம் சராத்திட்டு வந்து நிக்கிறான். ஐயா, நான் குடுக்கலங்க. ஒரு வயசு பிள்ளைகிட்ட எதாவது கொடுக்கணும்னு தெரிய வேண்டாம்? கைகால் முறிஞ்சு போச்சுன்னா நாளைக்கு எவையாவது கற்றுக்கிட்டுமா? ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? நீ என்ன சொல்ல போற? சுரக்காய்ச்சி உப்பு இல்லைன்னா பெருசா சொல்ல வந்துட்டேன். இந்த மாதிரி தம்பி, என் பொண்ணு கூட விளையாடுற விளையாட்ட இதோட விட்டுடு. இந்த தடவை போன போதுன்னு விட்டுறேன். திருப்பி இப்படி ஏதாவது நடந்தது உங்க அண்ணன் கிட்ட சொல்லி விடுவேன். ஆமா ஐயா. ஐயோ ஐயோ அம்மா, வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்க. ஏமா, பார்த்து விளையாடக்கூடாது. இப்படி விழுந்து வாரிட்டு வந்து நிக்கிறீங்களே. இந்த இத விடியால ஒண்ணு, ராத்திரி ஒண்ணு சாப்பிடு. வயசு பொண்ணு, எவ்வளவு ரத்தம் போயிருக்கு. நல்ல கறி மீனுமா வறுத்து சாப்பிடு, அப்பதான் உடம்பு தேரும். எங்க ஆத்தா, எங்க அப்பா சம்பாதியத்துல அதுக்கெல்லாம் ஏது கொடுப்பன.
ஏதோ மாக்காளியாத்த நோம்பிக்கு உன் பெரிய புள்ள கடா வெட்டுறதுனால அன்னைக்குதான் கறி சோறையே கண்ணுல காங்க முடியுது. அட ஏன் புள்ள, நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு பேசணும்? தினம் நீங்க வா, நான் போறேன் உனக்கு கறி சோறு. சரி அத்தா. இரு, இப்பவே சாப்பிட்டு போவீங்களா? சைக்கிள் உடைச்சு போட்டு என் பொண்ணை எவன் கட்டிக்குவா நான் கேக்குறேன். கிளவா, இப்ப மட்டும் உன் பொண்ணை எவன் கட்டிக்குவா? ஐயோ நான் செத்தேன். ஏய், நீ இங்க இருக்க? என்ன ஏண்டி, நான் ஒரு சைக்கிள் ஓட்ட கொடுத்து நீ கீழே வந்தியா? உங்க அப்பா என்ன பேச்சு பேசான்னு தெரியுமா? உன்ன கத்து கத்து, முதல்ல என் சைக்கிள் பதில் சொல்லு. ஏண்டா அந்த பிள்ளை இம்சப்பட்ட? ஏற்கனவே அடிபட்டு வந்து நிக்கிறா. எப்படி அடிபட்டுச்சுன்னு சொன்னால என் சைக்கிள் எடுத்து போய் ஓட்டி கீழே விழுந்து என் சைக்கிளை உடைச்சிட்டாங்க. ஏண்டா, என் சைக்கிள் தெரியாது உனக்கு? எனக்கு தெரியும்னே. இவட்ட நான் சொன்னேன் வேணான்னு எடுத்துட்டு வேணா போவோம்னு சொன்னாடா. எல்லாம் போய் இவனை எடுத்து ஓட்டா. ஏய், நாடகம் ஆடுற, உன்னை வெட்டி கொண்டு போடுவேன். ஏய் விடுறா, தாயில புள்ள ஏதோ ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டா. பொட்ட பிள்ளைகிட்ட போய் மல்லிக்கு நின்னுகிட்டு விட்டுட்டு போவியா? நீங்க சாப்பிடுங்க, அவன் கிடக்குறான். ஏய், நீங்க பண்ற லொல்லுக்கு சாப்பாடு வரியா? ஏய் போய் குளிடா. ஆமாண்ணே, போய் குளிங்கண்ணே. எங்களுக்கு தெரியும்ண்ணே. அம்மா ரொம்ப கோபமானவன் ஏதோ உங்க முகத்துக்காக விட்டுட்டு கண்ணி கையால அடிக்கலாமா? ஐயோ சாப்பிடுப்பா, சாப்பிடு, நீ சாப்பிடு. இல்லை மாப்பிள, நம்ம ஊரு கொட்டாயில நேத்து நீ 16 படம் பாத்தியா? ஓ பாத்தனே. அதுல பாரு ஒரு இடத்துல மயில் சொல்லிருச்சுன்னு ஒரு தடவை சப்பானி ஆட்டுக்குட்டி முட்டை ஏட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு. ஏ மாப்பிள, அங்க வாரு. அவனை பார்க்க சப்பானி மாதிரி இல்ல? ஆமா. டேய் சப்பானி வாரேங்க. அப்படியே இருக்காண்டா, கால் கூட அப்படியே அடங்காம பாரு. அந்த சினிமால பேசாம இவனை நடிக்க வச்சிருக்கலாம். என்னடா முறைக்கிற? என் பேரு சப்பானில கோபாலகிருஷ்ண. இனிமே யாராவது என்ன சப்பானி கூப்பிட்டா சப்புன்னு அரே சொல்லி இருக்கு மயிலு. புறா வாடா. நில்லுங்கப்பா நில்லுங்கப்பா. ஆமா, அவனை எதுக்கு துரத்துறீங்க? ஒரு விளையாட்டுக்கு சினிமா பேர் வச்சு கூப்பிட்டா சப்புன்னு அரைஞ்சிட்டு போறாங்க. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவன் பிறந்ததுல இருந்தே சரியான சினிமா பைத்தியப்பா. எந்த படத்தை பார்த்தாலும் அதுல வர்ற மாதிரியே நடிச்சுக்கிட்டு தெரியுமா? ஊர்ல எந்த படம் ஓடுதுன்னு சினிமா போஸ்டர் பார்க்க வேண்டாம், இவனை பார்த்தாலே தெரிஞ்சிரு. சரியான கிறுக்கு பையன். உங்களுக்காவது அறை கிடைச்சது. முதல்ல நான் அவனை பார்க்கும்போது ஏதோ அசிங்கமான படத்தை பார்த்துட்டு வந்திருப்பா போல இருக்கு. தெரியாதனமா அவன்கிட்ட நான் வாயை கொடுத்துட்டேன். நான் அடிச்சுட்டேன். ஐயோ பஸ் போயிட போகுது. அதெல்லாம் போகாது, வா. ஐயா நான் தான் தொட்டேன். ஐயா பஸ் நான் தான் முதல்ல தொட்டேன். எடு 10 காசு. இல்ல எடு. நீ அங்க வர்றப்ப நான் தொட்டுட்டேன். போடா, நான் தான் முதல்ல தொட்டேன்னு சொல்றேன்ல. மரியாதை 10 காசு எடுத்துரு. அனுநியாட்ட ஆடா போ. என்ன பந்தயம்? குடுடா 10 காசு. நீ குடு 10 காசா? இல்லடா, நான் தான் முதல்ல தொட்டேன். நான் தான் முதல்ல தொட்டேன். வண்டியில வரீங்களா இல்லையா? வண்டியிலயா? யார் சொன்னாங்க நாங்க வண்டியில வரோம்னுட்டு? பஸ்ஸை யார் முதல்ல தொடுறாங்கன்னு எங்களுக்குள்ள பந்தயம் வச்சுக்கிட்டோம். யோ நீ பாத்துட்டு இருந்தல, நான் தானே முதல்ல வந்து தொட்டேன். சொல்லுடா. இல்ல நான் தான். போய் சொல்லாதாமா? சாவுக்குறாக்கீங்க. தொட்டு விளையாடுறதுக்கு நான் ஏன் வண்டி தானே கட்சுது? யார பத்திய சாவுக்குறாக்கின்னு சொன்ன? மரியாதை கிட்ட பண்ண சொல்லிட்டேன். தபார் பொம்பளை ஆச்சனை பாக்குறேன். இல்லனா நடக்கிறத வேற தெரியும்ல. யார பார்த்து பொம்பளை நினைப்பீங்க? யார் ஊர்ல வந்து யார மிரக்குற? பஸ்ல ஒரு கண்ணாடி மிஞ்சாதா? ஆமா, ஆள பாரு ஆள. பஸ் டயர் வயர் கூட இல்ல. உனக்கெல்லாம் எவையா கண்டக்டர் வேலை கொடுத்தா? யோ ஒண்ணு தெரியாத மாதிரி ஜம்பமா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க. உங்க ஊர்க்காரங்க சப்போர்ட் பண்ணல. வாயா கீழ இறங்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். ஆமா, உன் பேச்சை கேட்டு வண்டி நிறுத்தின பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். இறங்க. ஐயோ அம்மா, கால்ல விழுந்தா மனுஷன் விட்டுமா? எந்திரியா. எழுந்திரியா. ஏய் இரு, நீங்க ஓடி வரத பார்த்து பஸ்ஸுக்கு தான் ஓடி வரீங்க. நான் தான் வண்டி நிப்பாட்ட சொன்னேன். தெரியாம தான் கேக்குறேன். உன்னை யாரையா வண்டி நிப்பாட்ட சொன்னது? இல்லனே உங்களை யார் சொன்னா? உன்னை யாரையா சொல்ல சொன்னது? உன்னால அந்த ஆள் என்னென்னமோ பேசுற தெரியுமா? தள்ளி அந்த பக்கம். இந்த ஆச்சி நாளாச்சி பாத்துட்டு ஐயோ வாடா சொல்றேன். விடுங்க ஓடிக்கிறேன். நித்யா யோ ஐயோ லாட்சி தான் இன்னைக்கு. ஆமா, அந்த ஆளுக்கு தெரியாம எப்படி அடிச்ச? நீ பேசிக்கிட்டு இல்ல அப்ப இருந்தேன். சின்ன வயசுல இருந்தே ஏ மூளைதான் உனக்கு. சரி இந்தா. இது கணக்கு 2 ரூபா கூட. சரி இந்த 2 ரூபா வச்சுக்கோ. சரி இப்ப என்ன பண்ணலாம்? ரஞ்சிதா, 2 பேரும் பச்சை கூரை தாண்டி விளையாடுவோமா? நம்ம 2 பேர் தானே இருக்கோம். இன்னொரு ஆள் வேணுமே குனியறதுக்கு. ஆமா,
அண்ணன் இருக்காருல்ல அண்ணன் கொஞ்சம் குனிங்கண்ணே. வாயா வாயா சும்மா கூத்த போடாம குனிங்கண்ணே. கண்ணா நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா, காலம் மாறினால் என் கௌரவம் மாறுமா. எங்கடா போறீங்க? பஞ்சாயத்துக்கு போறோம். எதுக்குடா? அருகால வீட்டு ஓடிட்டா. போயிட்டா ஆத்து விட்டு போயிட்டா. போயிட்டா அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டாளா? அவன் ஆயிட்டா. அது வேற ஒண்ணும் இல்லடா, கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சு. கிளி ஆத்த விட்டு பறந்துடுச்சு. பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி. எப்படி மோர் விக்கிறேன் நான் பாக்குறேன். பிதல நெல்லு எங்க போயிட்டே இருக்க? வேலைக்கு போறேன். வேலைக்கா? என்ன நீ புதுசா வேலைக்கெல்லாம் போறேங்கற? சினிமா போறேன். எங்க அப்பட்ட காசு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு திட்டான். 4 காசு சம்பாதிக்க எனக்கு வக்கலையா, உன் கூட சேர்ந்து சேர்ந்து கெட்டு போறானா. இனிமேல் காசு கேட்டா காலை ஒடிச்சு காலை வேலை திணிச்சுருவானா. பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. உடனே நீ வேலைக்கு போயிடணுமா? வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுவும் இந்த வெயில நீ வேலை செஞ்சா ரொம்ப கருத்து போயிடுவ. ரஞ்சிதம், நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே வேலைக்கு போக மாட்டேன், என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? நான் என் கடமையை தானே செஞ்சேன். சரி வா போலாம். என்ன ஆச்சு? இல்ல, கால்ல இருந்து ஒரு பீடி கூட வலி இல்ல. பீடி இழுக்காம நாக்கு நம நமங்குது. உனக்கு பீடி தானே வேணும்? ஆமா. அங்க பாரு யார் வராங்கன்னு. அவன்கிட்ட போய் கேளு. அவன்கிட்டயா? அவன் முன்னால பீடி குடியே பயப்படுவான். அவன்கிட்ட போய் நான் எப்படி கேட்கறது? எனக்கு அவமானம். ஒரு பீடி கட்டு வாங்கி வச்சிரு, நான் மரத்துக்கு முன்னால போய் ஒளிஞ்சிருக்கேன். சிப்படா பேடி. எப்படி? ஓஹோ, சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ? இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு. உங்க வியாபாரம் ஆச்சு, மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா. போங்கடா. என்ன லக்கேஜ் விட்டு போற? தூக்கிட்டு போடா. ராசா, இந்த சாவிய வச்சுக்க. காஞ்ச மாடலாம் தெரியுது. கல்லா பெட்டிய பத்திரமா பாத்துக்க. ஆத்தா சண்டைக்கு போயிட்டு இப்ப வந்துருவேன். பசி எடுத்தா 2 உண்டே காட்டுமா? இப்ப வந்துருவேன். ஏய் கிழவி, இந்த வீட்டு மருமகன்னா என்ன நம்பாம எங்க இருந்தோ வந்த குட்டி சாத்தா. இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது. இது கிட்ட சாவியை கொடுத்துட்டு போற. இந்த கடை விளக்குன மாதிரி தான். அப்பா ஒழுங்கா போய் டீ போடுப்பா. டேய், யாரா அப்பா? அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த சைல எட்டி மிதிச்சிடுவேன். சரிதான் விடுப்பா. இல்லங்க ஒரு டீ போடு. ஸ்பெஷல் டீயா சாதா டீயா? அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ? கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல், கழுவா போட்டா சாதா. டேய், அங்க போய் வாந்திடுறா போடா. டீ வேணா 2 வடை கொடு. டேய், இவனுக்கு 2 வடை கொடு. தகுதம் 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 தகுதம். நிறுத்து நிறுத்து. நீ என்ன வலையபட்டி தனித்தவில் வாசிக்கிறியா? நீ என்ன நர்த்தகி சொர்ணமுக்கு டான்ஸ் ஆடியா? சேச்சே போடி. நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? அப்பா இருப்பா, அம்மா அதை நான் பார்க்கணும். பாத்தியாடா, இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா? அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா? டேய், இந்த கரையாந்தரனை கொண்டு போடி. நான் சொல்றேன்ல, ஏது உனக்கு இந்த தவளு? உட்காருங்க சொல்றேன். டேய், ஏன்டா அலற? அது ஒரு பெரிய சோக தானே. ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா? இல்லண்ட. பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா? அதுவும் இல்லண்ட. பக்கத்து ஊர்ல ஒரு தவுள் வித்துவான், என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அட கடவுளே, நீயே ஒரு பிச்சைக்கார உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஆமண்ணே, கடனை கேட்க போற இடத்துல திடீர்னு செத்து போயிட்டானே. ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான்? அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன். என் புருஷன் 2 தான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணு இந்த தவுளு, இன்னொன்னு என் புருஷனோட தம்பி. தவுளை நீங்க வச்சுக்கங்க, அவர் தம்பி சொன்னா. டேய், இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? டேய், உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? இந்த இம்சைய தாங்க முடியலையா ஆண்டவா? அக்கா
பேண்ட ஒரு விட்டாங்கய்யா. வா செல்லம் வா. என்ன மங்களா இருக்கு? மூஞ்சையும் முகரையும் பாரு. ஆத்தாடி எங்க காலேஜுக்கா? இல்ல கம்மாய்க்கு வேலை பாத்து பாரு. ரைட் வந்து போ போ. உனக்கு ஜன்னல் ஓரத்துல சீட் போட்டு வச்சிருக்கேன். என்ன ஜெயிலுக்கு போன புடிச்ச வந்துட்டானா? 5 வருஷம் நான் 2 நாள் கழிச்சு வர்றேன். வா வா. என்னடா? என்ன டீச்சர் பிள்ளைகள் எல்லாம் ஓ போடுதா கரெக்ட்டா? டேய் கலிசற பையல. உங்க 2 பேத்துக்கு ஃப்ரீ. அங்க ஓட்டு என்ன பெரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லனா பொம்பளை கொஞ்சிக்கிட்டு இருக்க நீ. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். என்ன முகர கட்ட ராசி போறாங்க? போறேன். உனக்கு ஒண்ணு வரும் பாரு. டென்ஷன் ஆகாத. ரேஸ்கே. டேய் என்ன மேலங்களே மாத்திட்டு இருக்க? ஏண்டா எடுவட்ட வயல. பொம்பளை பிள்ளை நிக்கிற கண்ட அவசரோட நிக்கிறியே. உனக்குலாம் யூனிஃபார்ம் இல்ல. போடா. ஏய் கல்லிச்சிருக்கே. ஓய்யா என்ன அடிக்கிற நீ? பஸ் ஓடும்போது நீ பிடிச்சு கிரதல்ல அடியாய். தள்ளுவே. யாராவே? என்ன பஸ் விலைக்கணுமா? டிக்கெட்டா? கொண்டாங்க. எங்க போணும்? டேய் என்னடா ஏன் முடி பிடிச்சாங்க? மொட்டை எடுக்க போறியா? எங்க போய்? மலை பட்டை கை வேலு. ஓ பழனி மலை முருகனா? அவர் என்ன இவ்வளவு பெண்டா வலிக்கிறாரு? நேரம் நில்லு. சரி ஓ பழனி மலை அடிவாரத்துல வடை சுட்டு விற்க போற. வடை மட்டும் வடைக்கு அப்புறம் ஓ வடபுரம் முருகனா? ஐயப்பா வாயிலாட்டியும் புரிய வச்சு போடா. இவங்களோட மாரடிக்கிறது பெரிய வேலையாவல போச்சு எனக்கு. இன்னும் என்னடா உள்ள வந்து பேலன்ஸ் காசு தரவே இல்ல. அதெல்லாம் என்ன பேசுறியா? அப்படிதான் பேசு. ஏன்டா அக்கம்பர் பண்றீங்க? அரை மணி நேரம் பஸ் நிப்பாட்டிட்டாரையா. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடா நினைக்க சொல்றீங்க? எங்க பஸ் தான் முதல்ல போகும் தெரியும்ல? ஆமா. அப்படியே முன்னாடி வந்து ஆளுங்க ஏத்திட்டு இருக்க. நானாடா ஏத்துனேன். அவங்க என்னைய தள்ளிவிட்டு பூரா பேர் ஏறி உட்கார்ந்திருக்காங்கடா. என்ன வந்தா? ஏய் நாங்க யார் தெரியும்ல? யாரு? அந்த பஸ்ஸுக்கு ஓனர்ஸ். ஏண்டா அது ஒரு பஸ். அந்த பஸ்ஸுக்கு நீங்க ஓனரா? உங்க மூஞ்சிய பார்த்தாவே பஸ்ல ஏறவண்ட பூரா நகநட்ட புடிங்கிட்டு போற மாதிரியா இருக்கு. எவன்டா ஏறிவான்? ஏய் எங்களை பத்தி உனக்கு தெரியாது. என்ன நக்குறேன்? ஆய் மாதிரி இருக்கு. என்ன ஆயின்னு பாரு. சீ காக்காயி. பாத்தியா? காக்காய்க்கே நீங்க யாருன்னு தெரிஞ்சு மூஞ்சி நிறைய பிய பெண்டு வச்சுட்டு போகுது. அதை ஒருத்தர் மோந்து பாக்குறீங்க, ஒருத்தர் நக்கி பாக்குறீங்க. போடா டேய். ராஜா என்ஜாய் எம்ஜிஎம். ஓட்டு ஏன் இப்படி சைடு வாங்குதுன்னு தெரியலையே. ஏன் நிறுத்திட்டீங்க? இல்ல மும்தாஜ் இங்கதான் யாருமே இல்லையே. இப்பவாவது உங்க முக தரிசனம் எனக்கு கிடைக்காதா? ஏன் சும்மா மும்தாஜ்னு சொல்றீங்க? இப்பதான் நான் ஒரு சராசரி பொண்ணு மாதிரி சந்தோஷமா இருக்கேன். தயவு செஞ்சு அந்த பேரை ஞாபகப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஓகேங்க. இருந்தாலும் மும்தாஜ் உங்க முகத்தை தான் என்னால பார்க்க முடியல. உங்க காலையாவது காட்டுங்களேன். இல்ல அதாவது ஒரு பாத காணிக்கை. உங்க வெள்ளி காலுக்காக ஒரு தங்க கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். How sweet of you. மெதுவா பார்த்து மெதுவா. நீங்க வாழ்க்கையில உயர்ந்ததுக்கு இந்த ஸ்டூலும் ஒரு காரணம். ஓகே. என்ன பாக்குறீங்க? இல்ல திருமலை நாயக்கர் மஹால்ல தான் நான் இந்த மாதிரி தூண்லாம் பார்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சைஸ்க்கு இங்க தான் பார்க்கறேன். இட்ஸ் a compliment for you. மாட்டிக்கிறேன். அப்படிதான். அவ்வளவுதான்டா. அவ்வளவுதான். கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. சாரி மம்ஸ். இன்னொரு காலையும் காட்டினாதான் இதை மாட்ட முடியும். ப்ளீஸ். ஓ மை காட். ரைட் லெக் மாதிரியே லெஃப்ட் லெக்கும் இருக்கு. சேம் 5 fingers. பரவாயில்லைங்க போனா போகுது. வேற பேக் வாங்கிட்டானே. பாக்கெட் மணி 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன். 2 lakhs 2 லட்சம் போயிடுச்சா? இட்ஸ் ஆல் ரைட். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொலுசு வாங்குனது போக மீதி 4,90,000 ரூபாய் எங்கிட்ட தானே இருக்கு. அது எல்லாமே நீ உங்களுக்கு தானே. ரியலி? யா போலாமா? மும்தாஜ் உங்களுடைய சின்ன வயசு ஆசையெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துகிட்டே வருது. முதல்ல ஓடுனீங்க, அப்புறம் போட்டிங் பண்ணீங்க. ஒரே ஒரு ஆசையை தவிர. என்னது? உப்பு மூட்டை தூக்குறது. உப்பு மூட்டை ஏறணும்னு ஆசையா தான் இருக்கு. யார் தூக்குவா? என்ன அப்படி கேட்டீங்க? உங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் சார்பா நான் தூக்க மாட்டேனா? நிஜமா? யா வாங்க கைய போடுங்க. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடி. சிகரெட் குடிக்காமலே புகை விடுறீங்க? லோடு ஜாஸ்தி, அதுதான் புகை வருது.
உப்பு முட்டை ஆசை சரியா போச்சு. நீங்க ஹோட்டலுக்கு போங்க. நீங்களும் வாங்க. இல்ல நீங்க முன்னாடி போங்க மும்தாஜ், நான் பின்னாடியே வரேன். போங்க போங்க. ரொம்ப வெயிட்டா இருக்காங்களே. கட்டி பூடிடா கண்ணாலா கட்டி பூடிடா. எம்ஜிஎம்ல இந்த கேம் கூட ஆரம்பிச்சிட்டாங்களா? எனக்கு ஒரு ரவுண்ட் ப்ளீஸ். உங்க இடுப்பை நான் தொடணும்னு நினைச்சேன், என் இடுப்பை நீங்க தொடர மாதிரி ஆயிடுச்சு. மும்தாஜ், நான் இப்போ ஒரு சாதாரண கைடு, ஆனா எனக்கு பிடிச்சிக்கிச்சு சைடு. அதுல போய் நீங்க கை வைக்கலாமா? ஆனா நீங்க மனசுல நடத்திட்டீங்க ரைட். கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. என்ன உப்பு மூட்டை தூக்குனதுனால தானே உங்களுக்கு இடுப்பு வலி வந்துச்சு. எதுக்கு வீணா ரிஸ்க் எடுத்தீங்க? எல்லாம் ஒரு சின்ன ஆசைதான். சினிமாவில் பிரபு, சத்யராஜ், கார்த்திக், விஜய் இவங்கெல்லாம் உங்களை தூக்குறாங்களேன்னு ஆசைப்பட்டு நானும் உங்களை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணேன். அது என்னடா சுளுக்கிக்குச்சு. அவங்களால மட்டும் எப்படி உங்களை தூக்க முடியுது மும்தாஸ்? அதான் கேமரா ட்ரிக். அதுவும் ட்ரிக்கா? சுளுக்கு போயிடுச்சா? ஆமா, இடுப்புல போயிடுச்சு, ஆனா இதயத்துல வந்துருச்சு. என்ன பாடி வச்சிருக்கீங்க? சாரி. பாடியை பில்டப் பண்ணி ஸ்ட்ராங்கா வச்சிருந்தா தானே என்ன தூக்க முடியும். அப்ப கூட நீங்க டயட்டிங்ல இருந்து ஸ்லிம் ஆகுறேன்னு சொல்ல மாட்டீங்க. ஆம்பளைங்க நாங்க தான் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் எல்லா பொண்ணுங்க மாதிரியும் சொல்றீங்களே மும்தாஜ். விளையாடாதீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே மும்தாஜ். என்னாச்சு? நான் எப்பவுமே ஃபாரின் சோப் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லனா அலர்ஜி ஆயிடும். ஐயோ, என்கிட்ட பொன்வண்டு சோப்பு தானே இருக்கு. துணி துவைக்கிற சோப்புங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என் டிராயரை திறங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அங்க என் மேஜர் டிராயர் இருக்கும். அதை திறந்தீங்கன்னா உள்ள அமௌண்ட் வச்சிருப்பேன். அதை எடுத்துட்டு போய் எத்தனை பார் சோப் வேணாலும் வாங்கி போட்டுட்டாங்க, தேய்ச்சி போட்டு குளிக்க. ஆஹா, இதை விடக்கூடாது. இந்த மும்தாஜ் என்ன வெயிட்டுங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். நேத்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போகும்போது கூட வெயிட் பார்த்தாங்க, ஆனா நான் எட்டி பாக்குறதுக்குள்ள கார்டு எடுத்து கபால்னு பேக்குள்ள சொருகிக்கிட்டாங்களே. அதான் பேக் இருக்குது. எனக்கு சீட்ல எல்லா ஆசையும் நிறைவேறும்னு வந்திருக்கு. மேடத்துக்கு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். என்னது இது? வெயிட்டே போடல, ஆனா ஏதோ ஒண்ணு பிரிண்ட் ஆயிருக்குதே. தயவு செய்து கூட்டம் கூட்டமாக ஏறாதீர்கள், மிஷின் உடைந்து விடும். மச்சான் கண்டுபிடிச்சேன்டா. தீபிகா தியேட்டர்ல இருக்காளாம்டா. தியேட்டர்? அதான்டா இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் கிளாஸ் நடக்குமே. G series hydrostatic steering for off highway vehicles and farm tractors. Power rack and pinion steering for passenger cars. The technology selected and adopted by running power steering in the production of power steering systems reflects a combination. இந்த இருட்டுல தீபிகாவை எப்படிடா கண்டுபிடிக்கிறது? தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பத்தி பேசுறதுக்கு ப்ரொஃபசர் வைத்தீஸ்வரன் இப்போ உங்க முன்னாடி வர போறாரு. லைவா பூனால இருந்து. வா மச்சான், நம்ம வெளிய போய் வெயிட் பண்ணலாம். Thank you all. ரொம்ப ஃபிலிம் காட்டுறாங்க. எப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சு எப்போ இந்த தீபிகா வெளிய வருது? Hi, budding engineers. I am going to explain about the theory of structural engineering. Now, what is structure? Structure என்றால் என்ன? இதான்டா ஸ்ட்ரக்சர். 36 28 36. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் பார்ட்டா பார்க்கணும். பிளான் வியூ, டாப் ஆங்கிள், மேல இருந்து பார்த்தா உள்பனியன் மிஸ்ஸிங்டா. we have the horizontal view, the front elevation. டாப்ல டூம் ஹெவியா இருக்கு, இடையில கர்வ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது கொலாப்ஸ் ஆகாம இருக்கணும்னா இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வேணும்டா. The back is equally important and should be like the front. ஏய், நான் வந்திருக்கேன், அவளுக்கு ஒரு ஸ்லிப்பை கொடுத்துடுறா. ஹலோ மிஸ்டர் இமெயில் சைபர் கிரைம். என்னங்க இவன் இங்க வருவான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா சம்பந்தமே இல்லாம தீபிகாவை பார்க்க அவ காலேஜ்க்கு வந்திருக்கேன். இதுதான் என் கேள்வி. சம்பந்தமே இல்லங்கிறத அவ மூலமாவே கிளாரிஃபை பண்றேன். இதான் சரியான பதில். ஓ, நீ அவளை நேரா பார்க்கறதுக்கு நடுவில் நான் என்ன அம்பையரா? போ சொல்லவனே. போங்கடா கொய்யாங்கோஸ். ஆமா, இந்த தீபிகா பெரிய உலக அழகி. அவ பின்னாடியே நாங்க சுத்துறோம். வேணாம் சார், உங்க தீபிகாவை நீங்களே வச்சுக்கோங்க. வாடா. ஓகேடா மச்சான், பாய். ஏய் வரேன்டா. யோ சைபர் கிரைம், இமெயில் பண்ண ஃபாலோ பண்ண இப்ப கிட்னாப்பே பண்ணிட்டியா? என்னது? சொல்லு, தீபிகா எங்க வச்சிருக்க? என்ன சார் சொல்றீங்க? பெரிய ரப்சரா இருக்கு உங்க கூட. உங்க தீபிகா கருப்பா சோப்பான் கூட எனக்கு தெரியாது சார். சார், எல்லா கிரிமினலும் முதல்ல தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. தெரியும்னு சொன்னா கிரிமினல் இல்லன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்ப எங்க ஒளிச்சு வச்சிருக்கன்னு கேள்வி கேட்போம். ஆமா சார், உங்க தீபிகாவை கடத்தி கொண்டு போய் எங்க வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன். வந்தா காட்டுறேன். வா பாப்போம்.
ஏய் டி மகேஷ் அல்வா கிண்டாம போற? அதுக்கு தான் சார் போறேன். என் ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கு ஜமாயின்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. இப்படி ஒரு அப்பன் எனக்கு இல்லையடா. எங்க அப்பனும் இருக்கானே கடங்காரன். என் இனிஷியல கூட பக்கத்து வீட்டுல கடை வாங்கி கொடுத்தான்டா. சரி விடு 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 உட்கார். இதான் ஹைதர் காலத்து டெக்னிக். என்னடா டெக்னிக் இது? பைக் ரிப்பேர் ஆன மாதிரி உட்காருது. ஏய் இது வயிறு ரிப்பேர் ஆன மாதிரி இருக்குடா. இப்போ ஓகேவா? என்ன மாமே அவங்க வீட்டுக்கு போலியா? ஹோம் செக்ரட்டரி வீடு. கோழி வரும்போது தான் பார்க்கணும். ஆமா ஆமா அம்மா கோழி அம்சமா இருக்கும். சரி சரி முட்டி வலிக்குதுடா. உன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சீக்கிரமா அம்மா கோழினா அத சொன்னடா. கமான் கமான் விஷ் பண்ணு. எந்த ஏரியா? மலேரியா. நந்தனம்னு சொன்னா என்ன பண்ணுவ? நந்தனத்துல இருந்து அடையாருக்கு பஸ் வரலாம், ஆனா பசங்க வரக்கூடாது. எங்க ஏரியா பொண்ணிய லுக் விடுறீங்களா? காளி நீ ஊன்னு சொல்லு, அவன் கண்ணை நோண்டி கையில கொடுத்துற. நோன்றது இதுனா நுங்காடா. ஹியூமன் பார்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது உங்களுக்கு தெரியாதா? இதே மாதிரிதான் மச்சான் அன்னைக்கு. சரி 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 விடு விடு விடு. நம்ம வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கோம். சொல்லிடுவா? சொல்லு. சரி நீயே சொல்லு. ஏய் நீயே சொல்றா. வேணா விடுறா நம்ம கிளம்புவோம். ஏய் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போ. சரி இந்த கேங்ல ராஜா யாரு? நான் தான் ராஜா. அதுக்கு என்ன இப்போ? ஆல் தி பெஸ்ட் ராஜா. ஏய் ராஜாக்கு என்ன? நான் ஓப்பனா சொல்லிடுறேன். நானும் உங்களை மாதிரி வயசு பையன் தானே. நானும் இதே பொண்ணுக்கு தான் நூல் விட்டேன். ஆனா இந்த பொண்ணு எங்க ஏரியால ராஜானு தாடி வச்சு ஒரு பையன் இருக்கான். நான் அவனையே லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். அது எப்படி மச்சான் கரெக்டா அந்த கேங்ல ராஜான்னு ஒருத்தர்கான்னு கண்டுபிடிச்ச? எல்லா தெருவிலையும் எல்லா கேங்லயும் ராஜான்னு ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான்டா. ராஜாங்கிறது ஒரு தேசிய பேர். கிளக்கிட்டீங்க மேஸ். ஏய் மகேஷ் வா வா வா. தேவிகாவை பார்த்தாச்சா? சொல்ல மாட்டேனே. ஏய் சொல்லுடா ப்ளீஸ். அவன் என்ன சொன்னாடா? எங்க இங்க வாங்கல. என்ன மகேஷ் தேவிகாவை பார்த்துட்டானா? ஏய் என்னாச்சுப்பா? நான் பார்த்தது அவ பார்த்துட்டாமா. ஹை அப்புறம் என்ன ஓடி வந்தா? அதுதான் ஜாகிங். ஜாகிங்னா நேரம் எல்லாம் ஓடணும். அவ என்ன பார்த்துல ஓடி வந்தா? ஐயோ வந்து ஐ லவ் யூ நா. சூப்பர். எங்க அப்பா மாரே ஆச்சரியமா இருக்கே. அவன் உன்னை பார்த்ததே இல்லையே. இங்க வச்சு தானே நான் அவளை பார்த்தேன். அன்னைக்கு தான் அவன் மயக்கமா இருந்தாலே எப்படி பார்த்துக்க முடியும்? கரெக்ட். இப்போ தீபிகாவுக்கு வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், அதாவது கண்டதும் காதல் வந்துடக்கூடாதா? அதுவும் என்ன மாதிரி ஒரு என்னடா ஹேண்ட்ஸம் பையனை பார்த்து சொல்லாமா ரொம்ப லாஜிக் பார்க்கறாரு. லாஜிக் மூட்டை நீ வா. டிவி சீரியல்ல தான் லாஜிக் பார்க்க கூடாது, சொந்த வாழ்க்கையில பார்க்க கூடாதா? இதோ பாரு கண்ணா நல்ல விஷயமா சொல்லியிருக்கேன். இந்தா சக்கரை. சூப்பர். பாவண்டா அவங்க. அவன் உன்னை பார்க்கவும் இல்லை, நீ அவட்ட பேசவும் இல்லை, அப்புறம் ஏன்டா போய் சொல்ற? தீபிகாவை மடக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போய் சொன்னேன். திரைக்கதை எப்படி இருந்தா உனக்கு என்ன? கிளைமேக்ஸ் நினைச்சு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டுமே. வா. டேய் ஹீரோ மாதிரி பேசுறா, டைரக்டர் மாதிரி பேசுறா. தான் மச்சான் உனக்கு ரைட்ல பாரு ஒரு ரோஸ்ல ரொம்ப நேரமா லுக் விட்டுட்டு இருக்கா. என்னடா இப்படி பாக்குறா? ஹே ஹாய். ஹாய் தீபிகா. வாவ் pretty dress. How sweet. ஏய் அடங்குங்கப்பா. நீ பண்றட்டி இவ கோயம்புத்தூர், நான் திண்டுவனம். தமிழ்ல பேசு. ஓ காளி. ஹாய். மச்சான் இவன் சந்தையில குரங்கு வித்த காட்டுறவனாச்சடா. இங்க என்ன தாவிட்டு இருக்கான்? டேய் 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 நிறுத்துடா. சுத்தமா இருக்கிற இடத்துல ஏன்டா குப்பலாரி மாதிரி குப்பையை போடுற? ஏ மொக்க, இது குப்பை இல்ல, இது ஒரு கேம். கிளம்பு. நான் ஓனிக்ஸ் ஓனரா நீ? இந்த சக்கரை. இனிப்பா அடுத்த நியூஸ் சொல்லு. என்னாச்சு இன்னைக்கு? பாரு, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை லவ்வர் என கேட்ட தாய். வாங்கினாதான் மச்சான் இப்படி ஒரு அப்பா அம்மா கிடைப்பாங்க. அதுக்காக அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியுமா? அதானே அவர் வீட்டுல அடிச்சா டிவி மாதிரி பார்க்கத்தான் முடியாது. சரி எஃப்எம் மாதிரி கேட்கவாவது செய்யலாமே. புரியுதா? தீபிகாவுக்கு போன் போட்டு நாலு லவ் டைலாக் அள்ளி விடு, கேப்போம். மேடம் போன். எஸ். ஹாய் டார்லிங். ஹாய் பேபி. ஹாய் ஸ்வீட்டி. குதிரை ஓட்டுறான் பாரு. அப்பா. சரி 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 சரி. அப்புறம் நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம்?
ஹே யூ எஃப்ல ஆரம்பிக்கிற இங்கிலீஷ் கெட்ட வார்த்தையால திட்டுவேன். ஓகே 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 போதும் போதும் போதும். வெயிட போன் சீ போடா. போன்ல குடுக்கறத நேரா கூட. குடுக்கறதா என்ன குடுக்கறதுங்க? அதுவா கேவா இருக்கும். கேன கேக்கா? கேக்கலடி பேக்கு. கேக்கு சீலையில ஆரம்பிக்கும். இது கே. தீபிகா நீ நாளைக்கு ஜாகிங் வரும்போது நானும் வருவேன். வா வா நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் தான். Thank you. அப்பா நியாயமா பிறந்த நாளைக்கு தானே எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க. இவன் நான் பிறந்ததுக்கு விஷ் பண்றேன். ஆன்ட்டி நடந்தது என்னன்னா சூப்பர். என்னடா சொல்ற? யோ ஒரு புகை குடியா. புகையா? அதாயா பீடி பீடி. என்னது பீடியா? யாருக்கு? யாருக்காருன்னா உனக்கு என்ன குடியா? ஏய் யாருக்குன்னு சொன்னாதான் கொடுப்போம். ஏன் எனக்குதான் குடுப்பியா மாட்டியா? என்னையா யோசிக்கிறீங்க? சீக்கிரம் எடு. வாயெல்லாம் நமங்குது. ஓ பீடியெல்லாம் குடிக்கிறதுண்டா? ஏன் குடிக்க கூடாதா? பீடி எல்லாம் ஆம்பளைங்க தான் குடிக்கணும்னு ஏதாவது சட்டமா? சோச்சா அப்படியெல்லாம் இல்ல. இது வரைக்கும் நீ பீடி குடிச்சத நாங்க பார்த்ததே இல்ல. அப்படியே நீ குடிச்சாலும் ஒன்னால மூக்குல எல்லாம் புகை விட முடியாது. மூக்குல என்ன காதுலயே விடுவேன். குடியா? இந்தாமா என்ன பீடி இது? பொட்ட நம்பரா? இல்ல கணேஷ். ஆமா எவ்வளவு நாள் இந்த பழக்கம்? அது விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே எங்க அப்பா கிட்ட இருந்து திருடி குடிப்பேன். ரொம்ப நாளைக்கு பழக்கம். அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுற முடியுமா என்ன? பீடி மட்டும் தானா இல்ல இதெல்லாம் உண்டா? இதுனா இது சாராயம் தானே? ஆமாமா சாராயம் கல்லு எல்லாம் தான். ஆனா அது வழக்கமா வச்சுக்கிறது இல்ல. ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் அவ்வளவுதான். அப்படியா? என்ன அப்படியா நொப்படியான்னுட்டு வாழ்க்கைய என்ன மாதிரி அனுபவிக்க கத்துக்கணும்யா. சின்ன பையன் இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஐயே பீடியா குடிக்கிற திருட்டு கழுத. இல்லப்பா வாங்க வாங்க கையில இருந்து புடி குடிக்கிறான். பொண்ணு பத்து வச்சிருக்கப்போ பாத்தியா அவமானப்படுத்துறான். ஐயா பாக்குற மாப்பிளைய பணக்கார மாப்பிளைய பாருங்க. உங்க பொண்ணுக்கு இருக்க பழக்கத்துக்கு நிறைய செலவாகும். பாத்தியா நீ வீட்டுக்கு வா. பத்த வச்சுட்டியே பரட்ட. அங்க பாரு 2 ரூபாய். இதே ரஞ்சிதா நேத்து என்னாச்சு? எங்க ஐயா என்ன நல்லா போட்டு அடிச்சிருச்சு. ஐயோ எனக்கு பீடி கேட்க போய் தானே உனக்கு இந்த அடி. எங்க உங்க அப்பா? அடிச்சு சுமாரு நீ வேற. நான் அது கூட காலப்படலாம். நான் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எங்க அப்பனுக்கு இம்சை தானா. அதனால எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வேற ஊருக்கு அனுப்ப போதும். இதுக்கெல்லாம் அந்த அர்ஜுனன் தான் காரணம். உங்க அப்பா வர்றத பார்த்துட்டு வேணும்னே மாட்டி விட்டான். நான் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள அவனை எப்படியாவது பழி வாங்கணும். ஆமா பையில என்ன? தாசப்பனுக்கு கல்லு வாங்கிட்டு போறேன். இங்க வா. ஒரு குறையும் இல்ல. எல்லாம் கைராசிதான். ஐயா எனக்கு மோர் கெட்ட வாசனை அடிக்குது. எங்கே காட்டு. ஐய ஆமா வரும்போது நல்லா தானே கொண்டு வந்தேன். எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியலையே. எந்த பாவி கண்ணப்பட்டதோ. இன்னைக்கு இந்த மோரை எப்படி விற்க போறனோ. என் குடும்பமே இன்னைக்கு பட்னி தான். அப்படியெல்லாம் ஒண்ணாகாது. நல்ல மனசோட கொடுக்குறீங்க. இந்தாக்கா காசு. எல்லா முறையும் நானே வாங்கிக்கிறேன். கொடுங்க. முதல்ல குடிக்கும் போது ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. இப்ப நல்லாவே இருக்கு. இன்னும் 2 கிளாஸ் கொடுங்க.
பெருங்குடி மகனே பெருங்குடி மகனே மகனே மகனே. ஏய் இந்தடா நீயும் குடி. நம்ம சரக்கு மாதிரி இருக்கு. ஏதார்தான் என்னடா. ஏய் வாங்கடா எல்லாரும் மோர் சாப்பிடுங்கடா, இன்னைக்கு நம்ம செலவு. ஆடணும் போல இருக்குதே. ஆமாண்ணா. ஒரு அடி அடி. என்னமோ உங்க புள்ள குடிக்கிறதே இல்லன்னு மெச்சுக்கிறீங்களே, அங்க பாருங்க போடுற ஆட்டத்தை. குடிக்கிறியா? எவ்வளவு நாள் அந்த பழக்கம்? சொல்லுடா சொல்லு. இல்லாத நம்ம மோர் தான் சாப்பிட்டேன். குடிச்சது இல்லாம போய் வர சொல்றியா? சத்தியமா மோர் தாத்தா. டேய் மோரா, தலைமுறை தலைமுறையா பேர் வாங்கின குடும்பம் நம்மளுது. நீ இப்படி சண்டை தெரிக்கிற மாதிரி பண்ணிட்டேடா. இல்லாத என்ன நம்பு. நம்ம பேசாத, இனிமே வீட்டு பக்கமே வராது. எங்காவது போய் தொலை. அத்தா அத்தா பட்டிக்கிட்டாரடி மகிழ கால. சொல்றா என்னடா பண்ணீங்க? உங்க ஆத்தாட்ட உன்னைய மாட்டினு ரஞ்சிதானே மோர் பானையில கல்லு கலந்து விடுச்சு. என் கையில மாட்டினா உன் தோலை உரிச்சிடுவேன். டேய் பிடிச்ச நீ பாப்ல. ஏன்டா அப்படி கண்ணு முன்னு தெரியாம ஓடியார? மாட்டினியா? ஜாடிக்கிற எங்க வீட்ல கோழி திருடிட்டு ஓடுறா மாமா. அட பாவி, ஏடா திருடுற அளவுக்கு ஆளாயிட்டியா? ஆமா மாமா, தினமும் ஒரு கோழி திருட்டு போய்கிட்டே இருக்கு. இன்னைக்குதான் கையும் களவுமா பிடிச்சேன். இருமா ஏல பித்த, ஏடா இப்படி பண்ற? ஏலே திருடுறது தப்புடா. ஏதோ நடந்தது வச்சு நீ நல்ல புள்ள, இதை எத்தோட நிறுத்திப்புட. நிறுத்துறதா? மலையம்பட்டியில மாடுறானே மகாலிங்கம், அவன் எடுத்த சொல். நான் எடுத்தேன். அவள்பட்டியில ஆடுறானே ஆர்வம், அவன் எடுத்த சொல். நான் எடுத்தேன். சக்கரப்பட்டியில சக்கரை திருறானே சங்கரலிங்கம், அவன் எடுத்த சொல். நான் எடுத்தேன். உங்களுக்கு வயசாகி போச்சு, இதுல புரியாது. 4 பேர் வாய்க்கு விஷா கறிச்சோறு சாப்பிடணும்னா கோழி தெருல தப்பு இல்ல. ஏமா உனக்கு தேவை கோழி தானே? புரியும் கோழிய. ஐயோ ஒண்ணுதானே இருக்குது, மீதி 3. மிச்சம் 3. அத நேத்து இந்த ஆளுதான் திருநாரு. டேய் பெத்தல வாடா இங்க. என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா சோகமா இருக்க? சும்மாரியா, இந்த ஊர்ல இருக்க எல்லா பையனும் எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மிருகமா மாற போறேன், அன்னைக்கு வச்சுக்கிறேன் பாரு. வாடா பித்தல, இதுல ஒரு கிளாஸ் அடி. இந்த ஊர்ல ஒரு பையன் உன்னை கை தொட முடியாது. எப்படி? இது அப்படி ஒரு மருந்துடா. இது உள்ள போச்சுன்னு வையி, இந்த ஊர்லயே நீதான் பெரிய போக்குறி. அடி அடிடா. குடிச்சிடவா? குடிச்சிடு. குடி குடி குடிடா. எப்படி? ஆமா சரக்கு வேலை செய்யுது. என்னமா மாதிரிதான் இருக்கு. அதான் இந்த கை மட்டும் ஏதோ துருதுருன்னு இருக்குதா? இருக்கும் அப்படித்தான் இருக்கும். எனக்கு 2ல ஒரு முடிவு தெரியாம விடவே மாட்டேன். வேண்டா பித்தல நெல்றா. என்னடா இது? ஏடா குடிச்சிருக்கியா? யோ யோ நீ போக்கிறியா? நான் ஏடா போக்கிறேன்? நான் இல்லடா. அப்ப நான் போக்கிறியா? சத்தியமா நீ இல்லடா. அப்ப யாரா போக்கிறீ? யாரா போக்கிறீ? யாரா போக்கிறீ? யாரா போக்கிறீ? யார் போக்கு? யாரு ஓடி? யாரா போக்கிறீ? யாரா போக்கிறீடா குண்டு? சரியான ஆம்பளை ஏறா துண்டு ஏறா. டேய் நாங்கற கில்லாடி மீச வச்ச ஆம்பளை ஏறா துண்டறா.
என்ன பாக்குற? எர்ரா எர்ரா துண்டறா எர்ரா. எடுத்துட்டேன். இந்தா. எடுத்துட்டியா? போ போ போயிட்டே இரு. போடா. ஆறா போக்கிரிடா. எர்ரா வாடா போடா துண்டறா. வாடா. எங்கடி ஒரே பித்தல அங்க குடிச்சிட்டு ஒரே கலாட்டா பண்றாடி. போகாதடி, அவன் ஏதாவது பண்ணிட போறான். ஓடி. வாங்கடா டேய் வாங்கடா. ஆறா போக்கிரி ஆறா வாடா. ஆடா வாடா 5 ஜல்லிக்கட்டு அடக்குன வந்தா வாடா. வாடா அடங்காதே அடக்குனே உடம்புக்காரன் தில்லுக்காரன் நெஞ்சில வளர்க்கே வா வா வா. நீதான் போக்கிரி. நீதான் போக்கிரி. நீதான் போக்கிரி. நீதான் போக்கிரி. நான் இல்லம்மா. அப்புறம் ஏன் கத்துற? போக்கிரி யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டப்பா. இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போற? தெரிஞ்சா அனுசரிச்சு கால்ல விழலாமே. அம்மம்மா மூஞ்சிய பாரு. அம்மா யாத்தா அம்மா நீதான் அந்த ஊர்ல போக்கிரியா? முன்னால பார்த்தாவே தெரியுமா போக்கிரின்னு. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் எந்த பேரை ஒரு தரம் சொன்ன. அர்ஜுனா இருக்கிற இடம் தெரியுமாடா உனக்கு? தெரியும். அப்ப சொல்ற. குட்டியா இருக்க வேணா சொல்ல மாட்டேயா? சரி ஐயா கிட்ட சொல்லு. முடியாதியா? கொட்டை பாட்டு போட்டா இங்க விடியா? அண்ணாமலை படவியா விடுங்க கைய விடியா? தைரியமா இருக்கு சார். ஐயா இவனுக்கு அர்ஜுனா இருக்கிற இடம் தெரியுமா? அர்ஜுனா இருக்கிற இடம் தெரியுமாடா உனக்கு? தெரியும். சொல்லுடா. உன்கிட்ட சொல்ல மாட்டேன், ஐயா கிட்ட தான் சொல்லுவேன். சொல்லு சொல்லு. இரியா சொல்லு. அர்ஜுன் எங்க இருக்கா? இங்க சொல்ல மாட்டேன், தனியா வந்தா சொல்றேன். வா சொல்லு. அர்ஜுன் எங்க இருக்கா? காசு தந்தா சொல்றேன். காசு தானே? கொடுக்குறேன் கொடுக்குறேன். இந்த வச்சுக்கா சொல்லு. 50 ரூபா இருக்கு. 2 ரூபா கொடுத்தா தான் சொல்லுவேன். தரேன். இந்த சொல்லு சொல்லு. காடே தெரியுது. அந்த காட்டுக்குள்ள அர்ஜுனுக்கு பார்த்து சொல்லு. வேற கொடு. இந்த சொல்லு. சொல்றேன் சொல்லு. என் கேரக்டரையே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறிய. போயா டேய் டேய் திருட்டு போயல. கையில கிடைச்ச சங்க புடிச்சு சாகடிச்சு போடு. சாவுக்கு போய். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158 159